எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. இன்னும் ஒரு நாள்ல எங்களெல்லாம் விட்டுட்டு நீ போவலடி, அதுதான் உங்களுக்கு சந்தோஷமாச்சேம்மா. அப்புறம் என்னம்மா? விளையாண்டுட்டு இருக்காத, நானே கஷ்டத்துல பேசிட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன இஷ்டத்துலயா பேசிட்டு இருக்கேன். ஏமா நீங்க வேற நேத்து மாப்பிள்ளைய பாத்துட்டு வந்தா எங்க கிட்ட எல்லாம் எந்த வார்த்தையும் எதுவும் பேசல. பார்த்தா தானே பேசுறதுக்கு, பார்க்காம எங்க இருந்து பேச போறேன்னா? அதெல்லாம் மாப்பிள்ளைய பார்த்துட்டு நல்லாதான் இருக்காரு. அதையே நீ இவ்வளவு சலிச்சுட்டு சொல்ற? உங்கம்மா எனக்கே கஷ்டமா இருக்கு உங்களெல்லாம் விட்டுட்டு போறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு 2 நாள் பழகிக்கு வைப்பாரு. ஏமா நீங்க வேற போங்கம்மா, கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு தெரியுமா? சரி விடு, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னே சொல்லுங்கம்மா. நீங்க எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும், போங்க. எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்னால முடியலம்மா. ஏமா எனக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறீங்க? இது சீக்கிரம் இல்ல, இதுவே லேட்டு தான். அமைதியாரு. எப்படா என்ன துரத்தி உள்ளானே குடும்பம் இருக்கு போல. ஒன்று வேண்டி உன்னை என்ன பேசுற நீ? அப்புறம் என்ன, போங்க. என்ன வேற எங்கேயும் வெளியிலயும் விட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, போங்க. ஏன் வேற என்ன பண்றான்னு தெரியல, அவளையும் பார்க்க விட மாட்டேன்ட்டீங்க. அமைதியா உட்காரு வீட்டுக்குள்ள. கல்யாணம் ஆகுற வரைக்கும் அமைதியா வீட்டுக்குள்ள உட்காரு. என்ன இப்போ கொஞ்ச நேரம் உட்கார மாட்டியா? சரி ஓகேம்மா, ஃப்ரெண்ட்ஸ் கூடயாவது போலாம்ல. அம்மனு உட்காரு நீ கொஞ்ச நேரத்துக்கு. அதுதான் எல்லாம் இன்னைக்கு மண்டபத்துக்கு கிளம்பிடுவோல. அப்புறம் என்ன, நைட்டு ஒரு 10-10:30 மேல கிளம்பிடுவோம். அப்புறம் என்ன? அட போங்கம்மா, நீங்க வேற கடுப்பேத்துறதும் இல்லாம ஓவர் சீன் போடுறீங்களாமா? ஆமா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. சொந்தக்காரங்கள்ல வெளியில வந்திருக்காங்க, வெளியில வந்து என்ன ஏதுன்னு கேளு. எதுக்குமா பொட்டு வைக்கலையா, குங்குமம் வைக்கலையா, நகை போடலையா அப்படின்னு கேக்குறதுக்கா? போங்கம்மா நீங்க வேற. உனக்குதான் கல்யாணம் தெரியாம போயிரு போதுரி, வந்து என்ன ஏதுன்னு கேள்வி. ஏமா நீங்க வேற, நானே கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நீங்க வேற பேசாதீங்க, போங்கம்மா தயவு செஞ்சு. இந்த சாரி கட்ட வேண்டியதானே, இந்த சாரி நல்லா இல்ல, செயின் போட வேண்டியதானே, நகை போட வேண்டியதானே இப்படின்னு கேட்பாங்க. நான் வரவே இல்ல. தலையே பின்னி போட வேண்டியதானே, அப்பதான் பொண்ணுக்கு நல்லா லட்சணமா இருக்கும்னுவாங்க. எனக்கு தேவையா? போங்க நீங்க. கடுப்புல இருக்க, நீங்க வேற கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க, போங்கம்மா. எனக்கே நான் ஒரு நாள் தான் இருக்கு, பயமா இருக்குங்கிறேன். என்னடி ஆச்சு? என் தங்கத்துக்கு என்னதான் வேணும்? தங்கத்துக்கு எதுவுமே வேணாமா, நீ ஃப்ரீயா அப்படியே விட்டீங்கன்னா போதும். கொஞ்ச நேரம் கம்மனு ஏதாவது பேசுனதையே பேசிக்கிட்டு. ஆமா, நான் பேசுனதையே தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேச வைக்கிறீங்களே. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? ஏன் தான் என்ன இப்படி கொடுமைப்படுத்துறீங்களோ தெரியலமா. ஆமா, உன்னை கொடுமைப்படுத்துறது தானே எங்களோட வேலையே. சரி, இப்ப வந்து இங்க நின்று ஏன் கத்திட்டு இருக்கீங்க? போங்க. நீ சாப்பிடவாத வெளியில வாடி. அம்மா எனக்கு பசியே இல்ல, அது இல்லாம சாப்பிட வெளியில வந்தேன்னு வையேன், சொந்தக்காரங்க சுத்தி உட்காந்துட்டு இருப்பாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சீக்கிரம் வந்து கூப்பிடுறேன், நீங்க ரூம்க்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. ஏண்டி அவங்க என்னடி நினைப்பாங்க? நம்ம வீட்டுக்கு உன் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, என்னடி நினைப்பாங்க? அவங்க என்னமோ நினைச்சிட்டு போறாங்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்னாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க வேற போங்கம்மா. நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், வேணும்னா இங்க வந்து பாத்துட்டு போக சொல்ல அவங்களெல்லாம். ஆனா உன்னால திருத்த முடியாது, பெத்தவங்க எப்படி வளர்த்து வச்சிருக்காங்கன்னு கேட்க போறாங்கடி. அட போமா, கேட்டா கேட்டுட்டு போறாங்க. இதனால என்ன இருக்குன்னா, இப்படிதான் என்னோட கேரக்டர் எல்லாம் அவங்களுக்காகலாம் மாத்திக்க முடியாது. அவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நான் கண்டுக்க மாட்டேமா அதெல்லாம். அதுதான் நீ எல்லாம் ஏன் அதெல்லாம் கண்டுக்க போற? அச்சோ, கொஞ்ச நேரம் வெளியில போங்கம்மா, கொஞ்ச நேரம் தூங்க போறேன், தயவு செஞ்சு வெளியில போங்க. ஏண்டி கல்யாண பொண்ணு மாதிரியாடின்னு இருக்க? ஏதோ ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், உனக்கு கல்யாணம் இல்லாத மாதிரி இருக்கு. ஐயோ, இப்ப உங்களுக்கு என்னதாமா வேணும்? கொஞ்சம் சிரியடி, சிரிச்சா என்னடி வருது? சிரிக்க தானே செய்யணும். போதுமா? உன்ட்டால பேசி புரிய வைக்க சொல்ல முடியாது, அப்பாவை கூப்பிடுறாரு. போங்க போங்க, கூப்பிடுங்க. நானே ஒரு நாள் தான் இருக்கு, அவ்வளவு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் அந்த கஷ்டம் இருக்கா கொஞ்சமாச்சு? அதெல்லாம் இல்லாம நீங்க பாட்டுக்கு சந்தோஷமா இருக்கீங்க. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் நீ வீட்டை விட்டு போதான் சேப்பற. அப்புறம் என்ன? ஆமா, நீங்க வேற ஏதாவது சொல்லிருப்போம். போங்க. அந்த மாப்பிள்ள மட்டும் என்ன நல்லா வச்சுக்கலாம், இந்த வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துருவேமா? ஏண்டி போகும்போதே என்னடி வார்த்தை பேசுற? இப்படிதான் பேசுவேன், முன்னாடியே சொல்லிட்டா தானே நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. போ என்னவோ பண்ணு, நீ தூங்குற நல்ல தூங்கு முதல்ல. சரி போங்க, நான் தூங்குறேன் கொஞ்ச நேரத்துக்கு. நான் தூங்கிட்டு இருக்கேன், இந்த சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்க வந்திருக்காங்க, வந்து என்ன ஏதுன்னு கேளுன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதாமா. இல்லாம நான் தூங்கும் போது யாராவது வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அவ்வளவுதான். அதுக்குன்னு நான் அவங்களை இந்த ரூமுக்கு போவேனாடி சொல்ல முடியும்? சொல்லுங்க, பொண்ணு தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு? அச்சோ, நல்லா வச்சு மேய்க்க முடியாது, என்னமோ பண்ணி தொலை. தூங்குற நல்ல தூங்கு போ, பாத்துக்கிறேன். யாரும் இந்த ரூமுக்கு வராத மாதிரி பாத்துக்கிறேன். வேற மட்டும் சைட் அப்புறம் இருக்கு. சரி சரி, நீ தூங்கு. போயிட்டு வர, பசிக்குதுன்னா கூப்பிடு. ஆமா சங்கீதா, நேத்து ஏன் வரல நீ? ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தோம். ஆமா, நீங்க ஏன் வரல? எனக்கும் அவ கூட போற வேலை, ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தோம். நல்லா நடத்துறீங்க, என் கல்யாணத்துக்கு முத நாள் வரீங்க நீங்க எல்லாம். மேடம் அப்படியே கல்யாணத்துக்கு விருப்பப்பட்டு பண்ணிக்கிறாங்க, அதனால எல்லாரும் வந்து உட்காரணும். வாயை மூடிட்டு உட்காந்துட்டு வாயை வடிச்சிருவேன். நம்ம ஏதாவது சொல்லிட்டா மட்டும் இவ கோச்சுக்குவாளே. கத்தாத இரும, அமைதியா இரு. சரி சாரி டி, ரொம்ப பண்ணிக்காத. நீ கேப்படி சாரி. விடிஞ்சா கல்யாணம், கல்யாணம் பண்ண தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கா? அதுதான் விடிஞ்சா கல்யாணம், அதனாலதான் முழிச்சிட்டு இருக்கேன். நீ போய் தூங்க, அப்புறம் காலையில எந்திரிச்சு பாக்கும்போது ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லா இருக்கும். ஆமா, இப்பதான் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம், கொஞ்ச நேரமாச்சு பேச வேணாமா? அதுக்குன்னு உன் தூக்கத்தை கெடுத்துட்டு இருப்பியா? போ. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் பேசிட்டு தான் போவேன். நீங்க எல்லாம் முத நாள் வந்தது
எப்பயோ வந்திருக்கணும், இப்ப வந்ததே பெரிய விஷயம். அப்புறம் பேசாம இருக்க முடியுமா? அப்புறம் இந்த கல்யாணம் வரைக்கும் தான் இருப்பீங்க, நீங்களும் போயிருவீங்க, பேச வேணாமா? அதுக்குன்னு பொண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கணுமா? நீ பேசாதடி. 4 கிலோமீட்டர்னா அவங்க கூட தான் வரணுமா? சீக்கிரம் கிளம்பி வர மாட்டியோ? ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா நான் கேட்கணும்னு நினைச்சேன், பக்கத்து வீட்டு குழந்தை உங்க கூட வருது, ஓகே தான் வருது, அதோட ஸ்டாப் பண்ணிரு. அடுத்த கேள்வியில தயவு செஞ்சு என்கிட்ட வச்சிராத. என்ன கேள்வி கேட்க கூடாது, நாங்க கேட்டதா திருவோம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் சொல்றா, தயவு செஞ்சு இப்ப கேட்றாதீங்க. போய் ஏதோ ஒண்ணு இருக்கு, எதுவும் இல்லாம கல்யாணம் பண்ண அமைதியா போய் தூங்கணும். இங்க கதை அடிச்சிட்டு இருக்க கூடாது. நான் கதை அடிப்பேனே, அப்படியே அம்மாவை கூப்பிட்டேன்னு வை, வந்து திட்ட போறாங்க ஒண்ணு, அதெல்லாம் பாத்துக்கலாம் விடு. ஆமா நிஷாந்தன் எனக்கு தெரியுமா நிலாதா பொண்ணுன்னு சொல்லி? நிலாவுக்கு தெரியுமானே எனக்கு தெரியல, பாக்க போனாங்க, என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியலடி. அம்மா திடீர்னு இந்த 2 பேத்துக்கு முடிச்சு போட்டாங்க. அம்மா வந்து புரோக்கர் கிட்ட மாப்பிள்ளை போட்டோ கொடுத்துருந்தாங்க. இந்த போட்டோ அங்க போயிருக்கும் போல, அங்க போட்டோ இங்க வந்திருக்கும் போல, அதனால தெரிஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நிலாவுக்கு நிஷாந்தரனை பத்தி முழுசா தெரியும், அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும் நினைக்கிறேன், சரியா தெரியலடி எனக்கு. ஆமா நிஷாந்தன் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க? உனக்கு தெரியாது, பசங்களோட பாசம் அம்மா கொண்டுனா எல்லாமே நடத்தும், புரியலையே. அதெல்லாம் அம்மா பேசினாங்க, அண்ணா ஓகே சொல்லிட்டாங்க. ஏறுமே அம்மா டெய்லி தானடி பேசிட்டு இருக்காங்க. அதுதான் அது வரைக்குமே பேசினது நார்மல் தான். இப்போ எமோஷனலா பேசினதால நிஷாந்தனே உருகிட்டாங்க போல. அதுதான் சொல்லுவாங்கல்ல, பசங்களுக்கு அம்மா மேல பாசம் ஜாஸ்தின்னு சொல்லி. அம்மா கொண்டுனா எதை வேணாலும் செய்வாங்க. ஆமா அது என்னமோ கரெக்ட் தான். மரியாதையா நீங்க 2 பேரும் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லுங்கடி. என்ன கேள்வி எடுத்து வைக்க போறான்னு தெரியலையா? அப்படி என்னதாண்டி கேட்கணும் உனக்கு? கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன், கேட்கிற போதெல்லாம் தடுத்துறீங்களே. நாங்க தடுக்கிறோமா? அப்படி என்ன நாங்க தடுக்கிறோம்? அப்படி என்ன தடுக்கல? ஆமா மேடம் கீதா எங்க இருக்காங்க? கீதா இங்க அவ ஊர்ல தான் இருப்பா. அப்ப காவியா கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சு விட்டாளே, நீங்க கொடுத்த அட்ரஸ்க்கு கல்யாண பத்திரிக்கை அனுப்பிச்சு விட்டாளே, போய் சேர்ந்துருச்சுடி, கல்யாண பத்திரிக்கை வந்துச்சுன்னு சொன்னா. அப்ப எப்ப வருவா? போன் நம்பர் எங்க? போன் நம்பர் கொடுங்க, நாங்க பேசுறோம். அவளே லெட்டர் தாண்டி போட்டா, அதனால தெரியாதுடி. ஓ தெரியாது, அப்ப லெட்டர் எங்க? லெட்டர் ஊர்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டோண்டி. சரி ஓகே, நிலா எப்ப வருவா? டைவர்ட் பண்ணாம அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க. ஆமா நாங்க குற்றவாளி, நீங்கெல்லாம் போலீஸ், அதனால நாங்க டைவர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏண்டி நீ வேற? நிலா எப்ப வருவா? இன்னைக்கு நைட் ஒரு 10-10:30 வந்துருவா. கீதா எப்ப வருவா? நாளைக்கு காலையிலக்குள்ள வந்துருவாடி. நாளைக்கு காலைக்குள்ள வந்துருவாளா? கண்டிப்பா வந்துருவாடி. இவங்கள தேடுனா தாண்டி நம்ம கஷ்டம் தெரியும். இன்னமும் நம்ம கண்டுபிடிக்கல அவள. எங்கதான் அப்படி போனா? இப்ப எப்படிதான் அவளை கூப்பிடுறது? இத்தனை பேத்தையும் சமாளிக்க வச்சு நம்மள விட்டுட்டு போயிட்டா அவ சமாளிச்சு பார்த்தா தாண்டி தெரியும். என்னங்க 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? இல்ல கீதா நைட் வராளா காலையில வராளான்னு தெரியல, அதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஓகே ஓகே, நாளைக்கு காலையில மட்டும் வராம இருக்கட்டும். அப்புறம் உங்களுக்கு எல்லாம் இருக்கு, நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கா? இல்ல உங்க 2 பேத்துக்கு மட்டும் இருக்கு. கார்த்திகா கனி கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன், கிளம்பல வாங்க. கார்த்திகா என்ன பேச ஆரம்பிக்கலடி? அவ அழுந்துட்டு இருக்கா, போலாம். அவ அழுந்துட்டு இருக்கா, நீ போற. ஆமா அவ அழுந்துட்டு இருக்காடி. ஆமாமா அவ அழுந்துட்டு தான் இருக்கா. நாங்க முடிவு பண்ணிட்டோம், அவ மட்டும் வராம இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் இருக்கு. என்ன தாண்டி இப்ப பண்றது? அதுக்கு நான் போய் வேஷம் தாண்டி போட்டு வரணும். ஆமால நல்ல ஐடியாவே இருக்கு, யாரையாவது வேஷம் போட வச்சிருவோமா? அவங்கள அப்படியே கண்டுபிடிக்க வச்சிருவோமா? ஆமால அவ ஒருத்தி அசால்ட்டா போயிட்டா, நம்மளால சமாளிக்க சொல்லிருக்கா. இவங்க 2 பேரும் பார்த்தா எனக்கே டவுட்டா இருக்குடி. 2 பேரும் தனியா பேசிட்டே இருக்காங்கடி. அட ஆரம்பிச்சிருக்காரி, டாக்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஓ அப்படி டாக்டர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சூப்பர். இந்த வேஷம் அதெல்லாம் எப்படி டாக்டர் கிட்ட வந்துச்சு? அப்படி இல்லடி, வேஷம் போடுற டாக்டர் சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கள சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படி, ஓகேடி. அவள 2 பேரும் ஏதாவது மறைக்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சு எங்களுக்கு, அவ்வளவுதான். ஆமாமா கல்யாண பொண்ணே, உனக்கு தானே கல்யாணம்? ஆமா இப்ப என்ன? கல்யாண பொண்ணு முகத்துல சிரிப்பே காணுமே. எங்க முகத்துல அவ்வளவு சிரிப்பு இருக்கு, கல்யாண பொண்ணு முகத்துல சிரிப்பே இல்ல. வந்துட்டீங்களா பாயிண்ட்டுக்கு? இப்ப நான் வரேன். சொல்லுமா காவியா, உன்னதான் கேக்குறாங்க, ஏன் சிரிப்பு இல்ல? அது வந்து கொஞ்சம் டயர்டா இருக்குல்ல, அதனால. மேடமுக்கு என்ன டயர்டுன்னு கேளுங்கடி. ஏண்டி அவ்வளவு அலைஞ்சியடி? கொஞ்சம் அலைஞ்சேன்டி, அதனாலதான். அழிஞ்சான்னு சொல்லாத. கொஞ்ச நேரம் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கியா? அப்படியே டைரக்டா போய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி கொடுத்துருவேன், ஏதாவது வாயை திறந்தனா. உன்னால திருத்த முடியாது, திருத்தவே முடியாது. தெரியுதுல, அப்புறம் என்ன அமைதியா இரு. சரி வாங்க போய் இப்ப மண்டபத்துக்கு கிளம்பி அங்கேயாவது போய் தூங்குவோம் கொஞ்ச நேரம். ஆமா எனக்கும் தூக்கமா வருது, வாங்க. ஆமா எங்க கனி கார்த்திகாவை காணோம்? தெரியல, அண்ணன் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அதிரா சரியான ஆளு, கார்த்திகா பாப்பாவை பார்க்க கூட நீ வரல. எனக்கு பெரிய செயினே போட்டு வச்சுட்டாங்க. அதுவும் என்கிட்ட கேட்க கூடாது, உங்க அண்ணன் இருக்கால அவன்கிட்ட போய் கேளு. மரியாதைன்னு ஒண்ணு ஸ்ரீ எனக்கு தரமாட்டியாடி? கூப்பிட்டு கேளு, மரியாதை எவ்வளவு கொடுப்பேன்னு அவர் சொல்லுவாரு. மதியானமே கேட்டேன் மரியாதை. இதெல்லாம் உனக்கு தேவையா? கம்முனு கடை. மரியாதை கொடுத்தா எனக்கு கொடுக்கலன்னு என்ன அமைதியாரு. அமைதியா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் அடுத்தவங்க கிட்ட கிராஸ் கேள்வி கேட்காம அமைதியாரு. ஏன்னா மாட்டிப்பீங்களே நீங்களாம். ஐயோ கடவுளே, தயவு செஞ்சு அமைதியாரு. வாங்க எல்லாரும் போலாம். ஆமா வாங்க போலாம். ஏமா எதுக்கு போயிருந்த? நீ எதுக்கு போயிருந்த? அத சொல்றேன், அப்புறமா சொல்றேன். ஏன் மேடம் இப்ப சொல்ல மாட்டீங்களோ? சொல்ல முடியாது, நான் தான் அப்புறமா சொல்றேங்கறல. சரி ஓகே சொல்லு. இவன் அம்மா அப்பா கூட சேர்த்துட்டாங்களா? இதையே விழுந்தாலும் எங்க மாமியார் சேர்த்துக்க மாட்டாங்க, நீ வேற. நீ அவ்வளவு கொடுமையடி பண்றாங்க. ஏன் அவங்க கொடுமை பண்ணுவாங்களா பண்ணலையேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் என் கூட
என்ன மூஞ்சி சுளுக்கிட்டு போயிருவாங்க. நான் என்ன பண்றது, நானும் வந்துருவேன். அவங்களே பேசாத போது நம்ம ஏன் போய் பேசணும்? ஆமாமா கரெக்ட் தாண்டி. விட்டு கொடுத்து போனா பேச போறாங்க, விட்டு கொடுத்துட்டு போனோன்னு ஏன் நம்மள விட்டுட்டு போயிருவாங்க. சூப்பர். சரி வாங்க போலாம். இப்படியே பேசிட்டு இருக்கோன்னு ஏன் பேசிட்டே தான் இருப்போம் நம்ம. ஆமாடி அப்புறம் பேசிக்கிட்டே டைம் ஓடிடுவாங்க. பேசாம ஏதாவது கேம் விளையாட என்னங்கிற அண்ணாங்கிட்ட கேமும் விளையாட வேணாம், நம்ம போய் தூங்கிடுவாங்க. காலையில ரொம்ப வேலை இருக்கு, சீக்கிரம் வாங்க. ஆமா அது என்னமோ உண்மைதான், வாங்க போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும், அண்ணன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம். ஏன் ஸ்ரீ எதுக்கு நீங்க வெளியில வந்தீங்க? சும்மா காத்து வாங்கிட்டு போலான்னு எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்ன இழுத்துட்டு வந்துட்டு ஆயா பேசுற நீ? எதுக்காக இழுத்துட்டு வந்த? உட்கார்ந்து பேசலாம்னு இழுத்துட்டு வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? முக்கியமான ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டு உங்ககிட்ட பேசுறேன். ஊர்ல இருக்கும் போது லேப்டாப் தான், இங்க வந்தோடனே லேப்டாப் தான். அப்ப அந்த லேப்டாப் கூடயே நீ பேசு. என்கிட்ட மட்டும் தயவு செஞ்சு வந்து பேசிடாத நீ. நான் பேசலனாலும் நீயா தன்னால வந்து பேசுவ, பாக்குறியா? ஒரு புண்ணாக்கு வேண்டாம். அந்த லேப்டாப் ஏன் புடிச்சு கட்டியாலு என்கிட்ட மட்டும் வந்துடாத சரியா? நேத்து தான் பார்த்தனே உன்ன. ஏதோ அங்க இருந்து இங்க வந்தனால கொஞ்சம் பயந்துட்டு அவ்வளவுதான். ஓ அப்படியா, ஓகே ஓகே. உன்னால இங்க விட்டுட்டு போனாதான் தெரியும். முதல்ல தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போறீங்களோ இல்லையோ அந்த லேப்டாப் இங்கேயே விட்டுட்டு வந்துருங்க. அப்பதான் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமாமா, இல்ல நம்ம மட்டும் கோணிக்கிட்டு இருக்கல வாழ்க்கை. அம்மா கூப்பிடுறாங்க பாரு, என்னன்னு கேட்டு வா. ஏன் மேடம் போக மாட்டீங்களோ? இப்ப போறியா? போறேன். என்ன பண்றது, முக்கியமா ஒரு மெயில் அனுப்பிச்சுட்டோன்னு வந்து உட்கார்ந்தேன். என்ன விடுறியா கொஞ்சமாச்சு? அம்மா கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டுட்டு வந்து. சரி நீயோ வா. எனக்கு கால் வலிக்குதுன்னு தானே ஒன்னு அனுப்பிச்சுடுறேன். வர நீயோ வா. வந்து தொலைற வா. நீ எங்கடி போற? ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி வந்துடுறேன். வெயிட் பண்ணி தொலைற, சீக்கிரம் வா. அது என்னால நீங்க அழுகிறது என்னால பார்க்க முடியல ஆதி. உன்னால அழுகிறதுக்கு இங்க என்ன இருக்கு? நீ நல்லா தானே பண்ணிருக்க. நான் எதுவுமே தப்பா எடுத்துக்கல. இல்ல ஆதி, நீங்க கல்யாணம் நெருங்கி வர வர நீங்க சோகமா இருக்கீங்க. உங்க கண்ணுல எனக்கு நல்லாவே தெரியுது. இவ்ளோ என்ன புரிஞ்சு வச்சிருக்கியா? நான் அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ புரிஞ்சுக்கல. ஆதி ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை பத்தி பேசாதீங்க. ரொம்ப தப்பு பண்ற காவியா. கடைசியில தெரிஞ்சா நீ தான் வருத்தப்பட போற. இல்ல ஆதி கண்டிப்பா நான் தப்பு பண்ணல. நான் கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே. இல்ல ஓகே, நீ உனக்கு கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கேன்னு தோணுச்சுன்னா விட்டுரு. என்னோட வகையில இருந்து பார்த்தா நீ பண்றது எல்லாமே தப்பு தான். நான் உன்னை தப்பா சொல்லணும்லாம் சொல்லல, அதுதான் உண்மை. ப்ளீஸ் என்னால நீங்க கஷ்டப்படாதீங்க ஆதி. நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு வருத்தமா இருக்காதி. உனக்கு ஏன் வருத்தமா இருக்கணும்? நீ யாரோ தானே. ஆதி ப்ளீஸ், நான் ஃப்ரெண்டா சொல்லிட்டு இருக்கேன். அவனை ஃப்ரெண்டா ஏத்துக்கல. ஆதி ப்ளீஸ் தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவும் பேசாத. ரெண்டுக்குள்ள சின்ன பிரச்சனை வந்தா கூட நீ என்ன சந்தேகப்படுவ. அதனால உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்ல காவியா. ஆதி என்ன சொல்றீங்க? நான் அன்னைக்கு சொன்ன மாதிரிதான், உன்னால புரிஞ்சுக்க முடியலன்னா இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நான் நிப்பாட்டிடுவேன். ஆதி என்ன பண்றீங்க? அவ்வளவுதான், நான் சொன்னதுதான் காவியா. ஆதி ப்ளீஸ் தயவு செஞ்சு கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டாதீங்க. நீ எது சொன்னாலும் கேட்கிற நிலைமையில நான் இல்ல காவியா. நீ என்ன புரிஞ்சுக்கலன்னா நான் இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நிப்பாட்டிடுவேன் காவியா. சாரி காவியா, உன்னை கஷ்டப்படுத்துறேன்னு தெரியும், இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல. ஆதி இல்ல இதுக்கு மேல எதுவும் பேச வேணாம். ஆதி நான் சொல்ல வரத கேளுங்க. சொன்னதுல போதும் விடு. நீ எப்படியும் என்ன புரிஞ்சுக்க போறது கிடையாது. கண்டிப்பா நாளைக்கு இந்த கல்யாணம் ஸ்டாப் தான் ஆகும். நீ பேசி நான் காயப்படுறது, நான் பேசி நீ காயப்படுறது எதுக்கு? இதுக்கு 2 பேரும் தனித்தனியாவே இருந்துடலாம். இந்த வாழ்க்கை நமக்கு ஹாப்பியா தான் இருக்கும். விடு. உன்னை குறை சொல்லல, உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை நினைச்சு நீ வருத்தப்பட வேணாம். நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி நீ வருத்தப்பட வேணாம். ஏன்னா இதெல்லாம் உன்னால கிடையாது, என்னால தானே. நான் பண்ண ஒரு சின்ன தப்பு தானே, அந்த தப்புல தானே இவ்வளவு பெருசு வந்து நிக்குது. ஆதி அப்படியெல்லாம் இல்ல. இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தான் சொன்ன. ஃபேமிலியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆதி. ஆனா எனக்கு என்னோட வாழ்க்கையும் முக்கியம் தானடா. என் ஃபேமிலி நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி கவலைப்படுறதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இதுக்கு இந்த கல்யாணம் நிறுத்தியே ஒரு நாள்ல கஷ்டப்படுத்து அதுக்கப்புறம் மறந்துடுவாங்கல்ல. ஆதி அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்றத கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேளுங்க. என்னோட முடிவு இதுதான் காவியா. உனக்கும் எனக்கும் விழுந்த முடிச்சு தானாய் விழுந்ததில்லை. உலக உருண்டை உடையும் போதும் காதல் உடைவதில்லை. மின்மினி தேசத்து சொந்தக்காரன் விண்மீன் கேட்பது தவறாகும். உன்னோட நான் வாழ போராடுவேன், நீ இன்று போனாலும் உனக்கும் எனக்கும் விழுந்த முடிச்சு தானா. அதே அப்ப நான் சொல்றத கேட்க மாட்டீங்களா? இல்லடா, நீ சொல்றது கேட்டதெல்லாமே போதும். இதுக்கு மேலேயும் நானும் கஷ்டப்படக்கூடாது, நீயும் கஷ்டப்படக்கூடாது. அதுக்கு இந்த பிரிவு ரொம்ப சூப்பர்ரா. பிரிஞ்சிருந்தோன்னு வையேன், நீயும் கஷ்டப்பட மாட்டேன், நானும் கஷ்டப்பட மாட்டேன். நம்ம 2 பேரும் பேசாம நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கமே இருந்துடலாம். அதே அதை ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணக்கூடாது? இல்லடா, கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால அப்படி இருக்க முடியாது. என்னோட வைஃப் ஆயிருவேன். அதுக்கப்புறம் நீ பிரிஞ்சிருந்தாலும் நான் வந்து பேசுவேன். அதனால அந்த விஷயம் தேவையே இல்லை நமக்கு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாதானே, அப்புறம் என்ன? விருப்பம் இல்லைன்னு ஆனா நீங்க கஷ்டப்படுறீங்க, நானும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கேன். அந்த கஷ்டம் என்ன 2 நாளைக்கு இருக்குமா? அதை பத்தி எல்லாம் நீ யோசிக்காத. 2 நாளுக்கு அப்புறம் நீ யாரும் நான் யாரோ தானே. அதை யோசிக்கவும் மாட்டோம், மைண்ட்ல போட்டு குழப்பவும் மாட்டோம். நமக்கு மட்டும் கல்யாணம் ஆச்சுன்னு வையேன், சின்ன சின்ன இதுக்கெல்லாம் சந்தேகம் பிரச்சனை எல்லாமே வரும்.
அதனால நம்ம தனியாவே இருந்துட்டு போயிடலாமே. அது அப்படியெல்லாம் இல்ல. புரிஞ்சு கல்யாணம் பண்றதுதான் நல்லது. புரியாம கல்யாணம் எதுக்கு? இதுக்கு அந்த கல்யாணமே தேவையில்லையே. அப்ப அது இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அவ்வளவுதான். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நாளைக்கு காலையில விட தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன? சின்ன சின்ன மெமரிஸ் இருக்குல்ல, அது எனக்கு போதும்டா. நீ கொடுத்த அந்த சின்ன சின்ன விஷயம், சந்தோஷம், இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. அது போதும் எனக்கு. அதை தவிர வேற எதுவும் எனக்கு வேண்டாம். ஒரு நாள் நீ கஷ்டப்படுவா, அப்ப என்கிட்ட வந்து சாரி கண்டிப்பா கேட்ப. அதே சாரி, நான் உங்ககிட்ட வந்து பேசினதே தப்புதான். என்கிட்ட பேசினது தப்பு இல்ல, பட் என்ன பேசணும்னு யோசிச்சிருக்கணும். அதான் சாரி கேட்டுட்டு எல்லாம் விடுங்க. ஆதிரா வந்தா நான் ரூமுக்கு போயிட்டேன்னு சொல்லுங்க. ஓகே, நான் சொல்லிடுறேன். ஆனா அவிய ரூமுக்கு போயிட்டா, போறதா இருந்தா போ. உங்ககிட்ட பேசதான் வந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். ஏண்டா என்னாச்சு? ஏன்னா காவியாவை அவ்வளவு கஷ்டப்படுத்துறேன்? கஷ்டப்படுத்தினதாவது அவ கொஞ்சமாச்சு யோசிப்பாளா, அதனால தான்டா. என்ன நினைச்சிட்டு இருக்கியா அவ யோசிப்பான்னு? கண்டிப்பா என் காவியா யோசிப்பா. அவ குழப்பத்துல இருக்கானா, அதனாலதான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. முட்டாள் மாதிரி பேசாத நீ. என்ன இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைக்கிற? சந்தோஷமே இல்லாத கல்யாணம் எதுக்கு? நான் புரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் அவகிட்ட ஃபேஸ் பண்ணி கொஞ்சம் பேசி அவளை புரிய வைக்கலாம்ல. அவ எப்ப புரிஞ்சுக்கிறாளோ அப்ப கல்யாணம் நடக்கட்டுமே. நான் என்னன்னா பேசுறீங்க? என்னோட முடிவு இவ்வளவுதான். அவ புரிஞ்சுக்கிட்டானா நாளைக்கு கல்யாணம் நடக்கும், புரியலன்னா கல்யாணம் நடக்காதுடா. என்னன்னா பைத்தியம் மாதிரி பேசுறீங்க? அவ்வளவுதான். என்னோட முடிவு இவ்வளவுதான். இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. நீங்களும் கஷ்டப்படுறீங்க, அவளும் கஷ்டப்படுறாடா. ஓகே, உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, பட் அத சால்வாது பண்ணிருக்கலாம்ல. கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு எப்படினா? நான் முடிவு பண்ணிட்டு அவ புரிஞ்சுக்கிட்டானா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். சந்தோஷமே இல்லாத கல்யாணம் எதுக்கு நடக்கணும்? அவளுக்கும் கஷ்டம் தான், எனக்கும் கஷ்டம் தானே. அதுக்கு ஸ்டாப் தான் பண்ணணுமா? நான் வேற ஏதாவது ஐடியா பண்ணலாம்ல. ஒரு நைட் இருக்குன்னா ஒரு நைட்குள்ள உங்களால புரிய வைக்க முடியாது. இத்தனை நாள்லயே என்னால புரிய வைக்க முடியல, இந்த நைட்லயே நான் புரிய வைக்க போறேன். ஓகே தான். அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணுமாண்ணா? எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குண்ணா. நீங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுறது, இங்க காவியாவை ஹர்ட் பண்றது, அவ உங்களை ஹர்ட் பண்றது, இதெல்லாம் தேவையானா? என்ன பிரச்சனைன்னு கொஞ்ச நேரம் பேசி புரிஞ்சிருந்தாலே புரிஞ்சிருக்குமேனா? இல்லடா, அதுக்கு அவ ஒத்து வரல. நான் எவ்வளவோ பேச ட்ரை பண்ண, பேசினதுக்கு எல்லாம் அவ அவாய்ட் மட்டும் தான் பண்ணான். அவாய்ட் பண்றவங்க கிட்ட போய் நம்ம ரிட்டன் பேச முடியாதுல. ஏன்னா அவகிட்ட ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்க வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் அந்த கஷ்டம் நமக்கு தானே. அவ கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டானா அவ கூட ஃப்ரெண்டா நான் எப்படி இருப்பேன்? கொஞ்சமாச்சு யோசிச்சு. அவ மூஞ்ச பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே அவ மேல தப்பு, அவ மேல தப்புன்னு தானே சொல்லுவாங்க. ஓகே, நீங்க அவளுக்காக யோசிக்கிறீங்க தான். உங்களுக்காகவே யோசிச்சுக்கோங்களே. நீங்க காவியாவை எவ்வளவு லவ் பண்ணீங்க அதுக்கப்புறம்? ஆனா அதெல்லாம் பொய்யும் தானே ஆயிடுச்சு. இல்லண்ணா, நீங்க காதலிச்சது கண்டிப்பா உண்மைதான், எனக்கு தெரியும் நல்லாவே. நீ உன் அண்ணனை விட்டு தர மாட்டேங்கிற, அவ்வளவுதான். பட் இதுல இருந்து நீயா யோசிச்சிருந்தா கூட இப்படிதான் யோசிச்சிருப்ப. ஓகே, எனக்கும் புரியுது உங்க கஷ்டம். உங்களோட கஷ்டமும் புரியுது, காவியாவோட கஷ்டமும் புரியுதுண்ணா. நான் வேணா காவியா கிட்ட போய் பேசி பார்க்கட்டுமா? நீ எவ்வளவுதான் பேசினாலும் அவ காதை கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல. அவ முடிவு எடுத்ததுதான் கரெக்ட்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதனால யாரு சொன்னாலும் அவ புரிஞ்சுக்க மாட்டா. அவளா யோசிச்சா மட்டும்தான் அவளுக்கு புரியும். என்னமோ பண்ணுங்க. நான் சொல்றது நீங்க கேக்குற மாதிரி இல்ல, அவளும் கேக்குற மாதிரி இல்ல. என்னோட ஃப்ரெண்ட் எங்க அண்ணன் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியுது. ஆக மொத்தத்துல நான் சொல்றது யாரும் கேட்க மாட்டீங்கல்ல. ஆதிரா, ப்ளீஸ் தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாத. அப்புறம் என்னன்னா, நான் பேசுறது கூட நீங்க கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. யாராவது ஒருத்தராச்சும் நான் சொல்றதை கேட்டிருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்குமா முதல்ல? நீ மண்டபத்துக்கு கிளம்பிட்டு என்ன போகலையா? தரத்தியுள்ளதுலயே இரு. எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க, வண்டியில எல்லாரும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலதான் போகணும். சார் எப்ப வரலாம்னு ஐடியா இருக்கு? நாளைக்கு உங்களுக்கு தான் கல்யாணம், ஞாபகம் இருக்கா? எல்லாரும் கிளம்பி போங்க, நான் வரேன். நான் அப்படியே ஓடி போலான் இருக்கியா? அடுப்பேத்தாத. ஆமா, நீ ஓடி போனாலும் ஓடி போயிடுவியே. அடி வாங்க போறடி என்கிட்ட நல்லா. இதுதான் எங்க அண்ணன். என் கூட சந்தோஷமா பேசணும், நீங்க தான் சந்தோஷமா பேச மாட்டேங்கிறீங்க. சரி விடுமா, பேசுற, நீ கிளம்பு போ. தரத்தி விடுறதுலயே இருக்க, ஏதோ பிளான் வச்சிருக்க நீ. ஆமா, உன் ஃப்ரெண்டு கிட்ட பிளான் போட்டா மட்டும் அப்படியே உன் ஃப்ரெண்டு கிழிச்சு தள்ளிடுவாங்க. என் ஃப்ரெண்டு கிழிச்சு தள்ள மாட்டாங்க, நீங்க கிழிச்சு தள்ளிடுவீங்க. பாக்குற எப்படி இருக்கீங்கன்னு ரெண்டு பேரும். அப்புறம் என்கிட்ட எல்லாம் வந்து ஐடியா கேட்டலாம், நான்லாம் தர மாட்டேன்ப்பா. ஆமா, இவங்க கிட்ட ஐடியா கேட்டா அப்படியே ஐடியா கொட்டி கொடுத்துருவாங்க. இது பண்ண 4 ஐடியா கொடுக்கறதுக்கு வந்துட்டு நான் வராமலே இருப்பேன். இப்போ உனக்கு புரியாது. போக போகதான் நான் எவ்வளவு முக்கியம்னு உனக்கு புரியும். அப்ப தோணும் ஆதிராவை இப்படி எல்லாம் பேசிட்டேன்னு தோணும். அப்ப வந்து பேசினா அது வரட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். சரி, ஓகே ஓகேப்பா. என் தேவை உனக்கு வரும், அப்ப இருக்கு உனக்கு. பாத்துக்கலாம், அதெல்லாம் எனக்கு வராது. வரும் வராம எங்க போகுது? வரும், என்னோட தேவை உனக்கு. பாக்கலாம். பாத்தரலாமா? கிளம்பு. உங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? போறேன், போய் தொலைற. எல்லாரும் என்னையே கூப்பிட்டு கத்துவீங்க. போ, கிளம்பு. அண்ணா, வர நான் அமெரிக்கா போனதுல இருந்து உன்கிட்ட என் மேல பாசம் கம்மியாயிருச்சு. உன் மேல பாஸ் இருக்கனாலதான் அந்த ஆபீஸ்ல உனக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் என்ன கழுவி ஊத்திட்டு இருக்கான் ஸ்ரீ. வந்து திட்டாங்களா? நான் கூட திட்ட மாட்டாங்கன்னு நினைச்சேன். புருஷன் வந்து நல்லா திட்டான். அவனுக்கு இருக்க போய் நான் திட்டுறேன். நீதானே நல்லா போய் திட்டுவாமா? நேத்துதான் பார்த்தேன் மாடியில. அண்ணா, அது வந்து அவனை காணோன்னு சொல்லி தேடினேன். உன்னை காணோம், நான் தேடி மாடிக்கு வந்தா நல்லா நடந்துச்சுமா. எல்லாரும் என்ன தேடியா வந்தீங்க? மெட்டி கொலுசு போடுறது என்னமா இது? அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அது போதும் எங்களுக்கு. போதும்ல, இப்ப நான் கிளம்புறேன். கிளம்பு. உன்னை யாரு இங்க உட்கார சொன்னா? இதான் இரும்பு உட்கார சொன்னேன். நான் உட்கார சொன்னேன். மண்டா லூசே, நீதான் உட்கார சொன்னேன். அண்ணனுக்கு மரியாதை கொடுறி. உனக்கு என்ன மரியாதை? உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்க முடியாது. போடா. வரேண்டி, வர உனக்கு இருக்கு. போ
முதல்ல இந்த கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வா, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து பேசு. பேசாம அப்படியே எந்திரிச்சு ஓடிடு. இல்லனாலும் போதா போறேன், நீ சொன்னாலும் சொல்லு. போ கிளம்பு. காத்து வரட்டும். உட்கார்ந்துட்டு இருக்கனால காத்தே வரல. வரல, இதுக்கு மேலே வராது. சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை, இது போல சொந்தம் தந்ததா இறைவாவா நன்றி சொல்கிறோம். நான் அழுகலடா, நீ கவலைப்படாத, கை எடுத்துக்கோ. தங்க தூங்குலியா, ஏன் இங்க வந்திருக்கீங்க? சே, தங்க நான் அழுகல. சே, தங்க அப்படியெல்லாம் இல்ல. புரியல. ஓ அப்படியா, ஓகே, நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, நீங்க போய் தூங்குங்க, போங்க. அம்மா கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன்டா, நீ போ. என்ன தங்கம், என்ன சொல்ல போறீங்க? தீர்வு. அச்சோ, பாப்பாவுக்கு இவ்ளோ தெரியுமா? இல்ல, நான் பண்ணது கரெக்ட் தான். இதெல்லாம் யார் தங்க உனக்கு சொன்னது? ஓ அப்படியா, பாப்பா ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்கல்ல? உங்க பால் குடிச்சிட்டே கேப்பீங்களா? சோ சரிடா தங்கம். அச்சோ சரி, நான் சந்தோஷமா இருக்கேன். அம்மா கூட ஒரு நிமிஷம் வரியா? இது ஆதி அப்பா இருக்காங்கல்ல, அவங்க எழுதி வச்ச டைரி. இல்ல இல்ல, ஆதி அப்பாலாம் என்ன திட்டலடா. அடிக்கவுல திட்டவுல எதுவும் பண்ணல. ஐயோ ஆமாண்டா தக்கம், இது முக்கியமான விஷயமாச்சே. ஆதி அப்பா கிட்ட கேட்டுட்டு தானே தங்கம் எடுத்துட்டு வந்தேன். சோ ரொம்ப அறிவு பாப்பாவுக்கு. பேசுற பேச்சிலே தெரியுது என்னன்ட்டு. அச்சச்சோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா படிச்சிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்றேன். சோ கனி பாப்பா ரொம்ப அட பண்றா. ஆமாமா தங்கம், நீ சமந்த புள்ளதான். சூப்பரா இருக்கு தங்கத்துக்கு. பேச வரனால நல்லா பேசுற தங்கம். அவள மாதிரி தானே நீயும் இருப்ப. இப்ப நாங்க கேட்டவங்களா? ஐயோ தங்கத்துக்கு ஒவ்வொருத்தங்கிட்ட எப்படி பேசினா எப்படி புரியும் தெரியுது. சரி அம்மா படிக்கிறேன். ஏ கள்ளி, எனக்கு நல்லாவே படிக்க தெரியும். நீங்க சொல்லுங்க, என்ன படிக்க தெரியும்? நீங்க சொல்லுங்க. அச்சோ தங்கம், டி எங்க போச்சு? அத்தியா பாப்பாவுக்கு தெரியல. அச்சோ பாப்பாவுக்கு தெரியல. ஆனா என்ன மாதிரியா உனக்கு கோவம் நல்லா வருதுடி. சரியான ஆளு, நீ சொன்னதா கரெக்ட். சரியா? யோ இவ என்ன மாதிரியே இருக்கா, என்ன விட கோவப்படுறாளே. பாப்பானாலே இப்படிதான் போல, நல்லா கியூட்டா பேசுறா. சொன்ன மாதிரி அம்மா கோவத்துல முடிவு எடுத்துட்டேன்டா. இல்லடா, போய் சாரி கேக்குறது கூட எனக்கு தகுதி இல்ல. இல்ல தங்கம், அதெல்லாம் வேணாம். இங்க நடந்தது எதுவும் சொல்ல வேணாம், சரியா? அவங்களும் கஷ்டப்படுவாங்க. இதுக்கு மேல ஆதி கூட நான் இருக்க மாட்டேன்டா. நான் தப்பு பண்ணிட்டேன். அவ்வளவு லவ் பண்ண ஆதியை கொஞ்சமாச்சும் கூட புரிஞ்சுக்கலனா.
கூட இனிமே நான் பேச மாட்டேன். இந்த கல்யாணத்தையும் நிப்பாட்ட போறேன். சரி பாரு, அம்மா கூப்பிடுறாங்க போ. சரி நீ போயிட்டு வா. ஆதி நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஆதி. இதுக்கு மேல உங்க மூஞ்சில முழிக்கிறது கூட எனக்கு தகுதி இல்ல ஆதி. நாளைக்கு கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கும் ஆதி. நின்னதுக்கு அப்புறம் உங்க மூஞ்சில கூட நான் முழிக்க மாட்டேன் ஆதி. நீங்களே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்க, அது போதும் ஆதி. நான் புரிஞ்சுக்கல, இது எனக்கா கொடுக்குற தண்டனை ஆதி. இந்த தண்டனையை ஏத்துட்டு உங்களை பிரிஞ்சுட்டு போற ஆதி. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் ஆதி. அதனால உங்க கூட நான் வாழ போறது கிடையாது ஆதி. இந்த தண்டனையை ஏத்துட்டு நான் பிரிஞ்சு போற ஆதி. கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நாளைக்கு நிப்பாட்டிருங்க ஆதி. உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிற ஆதி, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. இந்த கல்யாணம் நாளைக்கு நிக்க போதாதி. நீங்க வருத்தப்படாதீங்க ஆதி. நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா என்னால பார்க்க முடியாது. பண்ணாத தப்புக்கு ஒரு பொண்ணுக்கு நிறைய பழி இருக்குல்ல. இந்த ஊரே நான் இங்க வந்ததே அதுக்காகன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆனா என்னால கண்டிப்பா எல்லாரும் கஷ்டப்படுவீங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் கஷ்டம் வரும். ஒரு பொண்ணு என்ன தப்பு பண்ணலனாலும் தப்பு பண்ணான்னு சொல்றீங்கல்ல. இந்த ஊரே இப்படிதானே. ஒரு பொண்ணு பண்ணாத தப்புக்கெல்லாம் நீங்களே முத்திர குட்டிடுவீங்கல்ல. ஆனா இந்த ஊர்ல இருந்து எவ்வளவு பொண்ணுங்க கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு இப்ப தெரியும். இப்ப நல்லாவே தெரியுது, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. என்னே நீங்க கஷ்டப்படுத்ததான் போறீங்க. இன்னமும் நிம்மதியா கோவில் கூட போக விடல. அதெல்லாம் எப்படி விடுவீங்க? பண்ண தப்பு நாங்கன்னு சொல்லிடுறீங்களே. இந்த ஊர்ல நிரூபிச்சிட்டாங்க பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரின்னு. பொண்ணுங்களே இப்படி பேசும்போது பொண்ணுங்க எங்கதான் போவாங்க? அதெல்லாம் இங்க இருக்க அத்தனை பேத்துக்கு புரியாது. உங்களுக்கு எல்லாம் சொன்னாலும் புரியாது. விடுங்க, இதுக்கு மேல என்ன கஷ்டப்படுத்தணும்னு உங்களுக்கு அவசியம் இல்ல. உங்க எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அச்சோ, நல்லா எடுத்து குடிங்க பாய்சன். நான் இன்ன வரைக்குமே பாய்சன் குடிச்சவங்கள பார்த்ததே கிடையாது தெரியுமா, நேர்ல நின்னு. இல்லடா, நான் பார்த்ததே கிடையாது. பாய்சன் குடிச்சிட்டு வந்து அட்மிட் ஆயிருக்க பேஷண்ட பாத்துருக்கேன், ஆனா இப்படி பார்த்தது இல்லடா. நானா விஷத்தை குடிக்க சொன்னேன்? அவங்களா குடிக்கிறாங்க, குடிக்கிற சான்ஸ் நம்ம ஏத்துக்கணும்ல. நம்மளா போய் தடுக்க கூடாது. அவங்களா யோசிச்சு முடிவு எடுத்துட்டு தானே பண்ணிருப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். நம்ம தள்ளி நின்றணும்னா அப்புறம் போலீஸ் கேஸ் நம்ம மேல வந்துரும்னா. தெரியுதுலமா, அதனாலதான் ஒதுங்கி நின்னே பாப்பா. அவங்க குடிக்கட்டும், முடிவு எடுத்துக்கிட்டாங்கல்ல. நல்ல குடும்பம் இதெல்லாம். வெளியில போறீங்களா தயவு செஞ்சு? வெளியில மட்டும் போக சொல்லாதம்மா. நீ தான் குடிக்கிறேன்னு முடிவு எடுத்துட்டல. நீ கூட நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஓரமா பார்த்துட்டு ஓரமா போயிருவோம். நான் காப்பாத்தல மாட்டேன். நீ காப்பாத்துன்னு நினைச்சு கூட பாக்காத நீ, ஓகேவா? உன்னால நம்ப முடியாது. கிளம்புடா வெளியில. என்னடா ஒரு ஓரமா நின்னு பாக்குறேன்னு தானே சொன்னேன். ஆமாடி, ஒரு ஓரமா நின்னு பாத்துட்டு நாங்க பாட்டுக்கு போயிடுறோமே. நீ எல்லாம் என் ஃப்ரெண்டுன்னு வெளியில போய் சொல்லிக்காத. கிளம்புறியா? அச்சச்சோ, என்னடா இப்படி பண்ற? நீ வேணா இப்ப குடிக்காம கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து குடிக்கிறியா? எனக்கு அந்த கல்யாணத்தை பாக்கணும்டி. அப்படின்னு உன் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து குடிக்க சொல்றாங்களா? வாங்க, உங்க வேலை என்னமோ அதை பாருங்க, நான் பாத்துக்கிறேன். யாரு கல்யாணத்துக்கு வரமாட்டாங்களா? ப்ளீஸ் டி எனக்காக வாடி. உன குடிக்க வேணாம்னு சொல்ல மாட்டேன். கல்யாணத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நீ வந்து குடிடி. கல்யாணத்தை மட்டும் பாத்துட்டு அங்கேயே செட்டில் ஆயிருவடினா. பேசாம வெளியில போயிரு, கடுப்பேத்தாத. ஹலோ, நீ தான் இந்த பாய்சனை குடிக்கிறேன்னு சொல்லல. குடிக்கிறியா? லேட் ஆகுமா? உங்க வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அமைதியா இருந்துருங்க. இல்ல, நான் கேக்குறேன், நீ பைத்தியமான்னு. எப்பா என்ன அடி அண்ணன் கிட்ட இருந்து. எப்பப்பா இந்த மாதிரி ஆட்களை வச்சா அவன் விஷம் குடிக்க போனா நம்ம 10 அடி தூரம் தள்ளியே நினைக்கலாம். சொல்லிட்டு நீ என்ன பைத்தியமான்னு? உன் ஃப்ரெண்ட்ஸ் அங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீ ஈஸியா விஷத்தை குடிச்சிட்டு சாவலாம் நினைச்சியா? நீ சொன்ன ஒத்த வார்த்தைக்காக உன் ஃப்ரெண்ட் 2 பேரும் இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வெளியில இன்ன வரைக்கும் சொல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீ ஈஸியா விஷத்தை குடிச்சிட்டு செத்து போலாம் நினைச்சியா? இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? நமக்கு என்ன அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். என்னால எல்லாத்துக்கும் தானே கஷ்டம். ஆமாமா, நீயே நினைச்சுக்கோ. நீ இல்லாதனாலதான் எல்லாத்துக்கும் அங்க கஷ்டமே. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஞாபகம் வராம இருந்தா இவ்வளவு தூரம் நீ வந்திருக்க மாட்டல. ஞாபகம் வந்துச்சுல, அத சொல்லணும். இவன் எனக்கு எல்லாமே தெரியும், சரியா? தெரிஞ்சனாலதான் இங்க நான் வந்திருக்கேன், சரியா? இவன் இல்ல, என்னால அவங்க எல்லாத்துக்குமே கஷ்டம் தானே. இப்போ அரை மென்டல் கஷ்டம் தான். நீ இல்லாததுதான் கஷ்டம் இருமே. இவன் ஒரு வாட்டி அப்பீர போற அந்த பாட்டில தூக்கி எறிய போறியா இல்லையா? இப்ப அந்த கல்யாணத்துக்கு வர போறியா இல்லையா? இவன் இல்ல, நான் வரல. நீ யாரையா லவ் பண்றேன்னு சொன்ன. எனக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் கொடுத்தா அவர் இவர மாதிரியே இருக்கு. இவரையா லவ் பண்ற? வாய மூடு. அச்சச்சோ, இவருதானோ? எனக்கு புரியல. என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண கூடாதுன்னு சொல்லிதான் இப்ப சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் அவனதான் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்ட பார்த்தேன். நான் இதுல என்ன இருக்கு? இதுல எங்க இருந்து அவளுக்கு துரோகம் வருது? பைத்தியமா இவ? அச்சச்சோ, இந்த கல்யாணமே முடிஞ்சிரும் போல இவங்க கிளம்புறதுக்குள்ள. மணி இப்பதான் 4. இவங்க கிளம்பி எப்ப போறதுங்க? இப்ப என் கூட வர போறியா இல்ல? இல்ல, நான் அந்த கல்யாணத்துக்கு வரவே இல்ல. நான் இங்கே இருந்துக்கிறேன். இப்ப நீ வரலன்னு வச்சுக்கோயே, அந்த டைரியில யார் எழுதுன்னு நான் சொல்லிடுவேன். வரியா இல்லையா? அது உங்களுக்கே யாருன்னு தெரியாது. நேர்ல இருக்க எனக்கே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ அந்த டைரியில என்ன பத்தி தான் எழுதிருக்க. என்ன பத்தி எனக்கே தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இவன் நீங்க போய் சொல்றீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அச்சோ, இன்னும் மறைக்கணும்னு நினைக்காத நீ என்கிட்ட, சரியா? இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். என்னை பத்தி எனக்கும் நல்லா தெரியும். இந்த டைரியில என்னதான் எழுதி வச்சேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாம நீ இருந்த வீட்டுல என்னோட போட்டோவை மாட்டி வச்சிருந்தேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னம்மா மறைக்கிறேங்க பேர்ல இவ்ளோ வெட்ட வெடச்சமா சொல்லிட்டியே? அது சும்மா மாட்டி வச்சிருந்தேன், அவ்வளவுதான். சும்மா என்னோட போட்டோவை அங்க அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காத, சரியா? இல்ல, நான் வரல. அப்ப என் பேச்ச நீ கேட்க மாட்டேதானே? இல்ல, நான் வரல. நான் உங்களை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா தாரா கண்டிப்பா என்ன திட்டுவா. எங்க கூடயே இருந்துட்டு எங்க ஃப்ரெண்ட காதலிக்கிறியான்னு கண்டிப்பா திட்டுவா. என்ன லூசா நீ? கண்டிப்பா நான் வரல. அப்படிதான் நினைப்பேன். எனக்கு அசிங்கமா இருக்கும். நான் வரல.
ஐயோ அரமெண்டல், பரவாயில்ல இருந்துட்டு பாரு, நான் வரல. இப்ப நீ என் கூட வர. எங்க எதுக்கு? என் கூட இப்ப நீ கோவிலுக்கு வர. என்னால வர முடியாது. இப்ப நீ வரனா வர. இப்ப எதுக்கு ஒரு கோவிலுக்கு வந்திருக்காரு? ஆனா என்னாச்சு, ஏன் கோவிலுக்கு வந்திருக்கீங்க? ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். வணக்கம் சாமி. வணக்கம். உனக்கு பூஜை கொடுக்கணுமா? சாமி பூஜை கொடுக்க வரல சாமி. சொல்லுங்க என்னாச்சு? சாமி ஒரு கல்யாணம் பண்ணணும். சொல்லுங்க யாருக்கு? இப்பவே இங்கே பண்ணணும். தாலி எங்க கிட்ட இல்ல. கல்யாணம் தானே, பேஷ் பேஷா பண்ணிடலாம், விடுங்க. தாலி அம்மா கழுத்துல இருந்து எடுத்து கொடுக்குறேன். சரி சாமி, யாருக்கு கல்யாணம் பண்ணணும்? சாமி பக்கத்துல இருக்கவங்களுக்கு சாமி. இவன் என்ன பண்றீங்க? கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு அமைதியா இருக்கியா? இவன் எனக்கு யாரையும் கல்யாணம் பண்றதுக்கு விருப்பம் இல்ல. இவன் கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு. சொல்லுங்க மாப்பிள்ள எங்க? மாப்பிள்ள நான் தான் சாமி. இவன் என்ன பைத்திய மாதிரி யோசிக்கிறீங்களா? என்னதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்? கொஞ்ச நேரம் தயவு செஞ்சு சைலண்டா இரு. ஐயோ அண்ணன் என்ன முடிவு எப்படி எடுத்துட்டாங்க? பேஷா கல்யாணம் பண்ணிடலாம், அம்மாவோட ஆசீர்வாதத்தோட செஞ்சிடலாம். ஓகே சாமி. போய் தாலி எடுத்துட்டு வரேன். நான் மந்திர ஊதும் போது தாலியை கட்டுங்க. சரி சாமி. அம்மன் கழுத்துல இருக்க தாலியே உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுது, சரியா? சரி சாமி, இது போதும் எங்களுக்கு. அந்த அம்மனே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாங்கங்க. இந்த மாதிரி யாருக்கும் அமைஞ்சதுல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு, நல்லபடியா இருங்க. சரி சாமி. இவன் என்ன பண்றீங்க? என்னலாம் நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? அதெல்லாம் வேண்டாம். தாலி கட்டினா நீ கழுத்துல வாங்கிக்க மாட்டியா? இப்படியே உன்னை விட்டுட்டு போயிட்டேன், ஏன் நீ ஏதாவது முடிவு எடுத்துக்கிட்டே தான் இருப்ப. அது இல்லாம என்ன லவ் பண்ணிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு உனக்கு தோணல? என் தங்கச்சியை பார்த்து இப்படி நினைச்சது தப்பு தானே. நான் நிரூபிக்கிறேன் உனக்கு. என் தங்கச்சிக்கு என்ன மாதிரி நான் நிரூபிக்கிறேன் உனக்கு. இல்ல நான் பார்த்த உடனே லவ் பண்ணதானே தப்பு. உங்களால லவ் பண்ணி இருக்க கூடாது. பாத்தியா, இதனாலதான் நீ என்கிட்ட வந்து காதல் சொல்லல. இதுக்கு மேலேயும் உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் விரும்பல. இவன் நான் சொல்றத கேக்குற மாதிரி இருந்தா கேளு, இல்லாட்டினா நான் வேணாம்னு நினைச்சா நீ போ. இவன் எனக்கு நீங்க வேணும், பட் உங்க தங்கச்சி இவ திருந்த மாட்டாப்பா. காதலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கே தெரியல. எனக்கு புரியல, காதலுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் சம்பந்தமே இல்லாததுக்கா இவ்வளவு நாள் இங்க இருந்தா? இப்படின்னு தெரிஞ்சிருந்தா எப்பயோ இவளை திருத்தி இருக்கலாம். நான் சொல்றத மட்டும் நீ கேளு. இந்தப்பா கையில தாலி வாங்கு. கொடுங்க இரு. அந்த அம்மனை வேண்டிட்டு தாலியை கட்டுப்பா. 2 பேரும் 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. ஏன் சாமி 200 வருஷம்ல நல்லா இருக்க மாட்டீங்களா? யார் இந்த பொண்ணு? சாமி எங்க கூட தான் வந்தாங்க. கோபப்பட்டுட்டார் போல. சாமி அமைதியாரு. அம்மன் கிட்ட வேண்டிட்டு தாலியை கட்டுப்பா. அம்மன் ஆசீர்வாதத்துல உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, சரிமா? சாமி கஷ்டம் எல்லாம் இன்னையோட போயிரும், நல்லபடியா இருப்பீங்க 2 பேரும். காதல் வந்ததும் கண்ணியின் உள்ளம் காதலை யாருக்கும் சொல்வதில்லை. புத்தகம் மூடிய மயிலிறகாக புத்தியை மறைப்பால் தெரிவதில்லை. நெஞ்சு என் நெஞ்சு செல்லாயோ அவனோடு சென்றாள் வரமாட்டாய், அதுதானே பெரும்பாடு. இப்ப ஊருக்கு போலாமா? போலாம். இவன் இப்பவாது சம்மதிச்சாலே அது போதும். போலாம். போலாமா? போலாம்டா. பயமா இருக்குடி, அவ்வளவுதான். இருக்கணும்ல அவளுக்கு பயம். ஏன் அவளை பிடிச்சு நோண்டிக்கிட்டே இருக்க? மித்தவங்களும் எங்க? அவங்களாம் வெளியில அந்த தட்டு எடுத்து வைக்கணும், இந்த தட்டு எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆதி அண்ணா வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடி. நீ பயப்படாத. எதுக்கு பயந்துட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. என்னாச்சு உனக்கு? சும்மா கல்யாணத்தை பத்தி கொஞ்சம் பயமா இருக்கு, அவ்வளவுதான். கல்யாணத்தை பார்த்தா இல்ல ஆதியை பார்த்தாடி? உங்க அண்ணனுக்கு கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுறி, சரிம்மா? ஆதி அண்ணாவை பார்த்தாடி பயம். கொஞ்ச நேரம் சைலண்டா இருக்கியா? சைலண்டா இருன்னு சொல்லிதான் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு இரேண்டி. அவளை இரிட்டேட் பண்ணாதடி. அவ ஏற்கனவே பயத்துல இருக்க, அமைதியா இரு. அதெல்லாம் பயப்படாதடி, சந்தோஷமா மனமேடை ஏறு. அவதானே அவ சந்தோஷமா ஏறுவா. நீ என்கிட்ட வாங்க போறடி. பார்க்கலாம். எனக்கு என் ஃப்ரெண்டுக்கு வந்துருச்சு. சாரி சூப்பர். சரி கீதா எப்ப வருவா? கீதா தானே, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாடி. வரா மட்டும் இருக்கடி உங்களுக்கு இருக்கு. திருக்கே ஏதோ ஒரு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட சொன்னேன். அவ பாத்தாளா பாக்கலையா எதுவுமே தெரியல. போன் நம்பரும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் தான் சொன்னேனே, அவ பாத்துட்டாடி. அவ அதெல்லாம் பாத்துட்டா. இப்படியே சொல்றீங்க. அவ வரா மட்டும் இருக்கட்டும். என் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு அவளுக்கு. அப்புறம் இருக்கு அவளுக்கு. நானும் சொல்றேன்ல, இப்ப என் கூட சேர்த்து கோரசா கத்து. அப்புறம் இருக்கு உனக்கு. அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி இருங்க. அப்புறம் என்கிட்ட ஏதாவது மறைச்சிருங்க. அப்புறம் இருக்கு உங்களுக்கு. உங்ககிட்ட போய் ஏதாவது மறைக்க முடியுமா? அப்படியெல்லாம் இல்லடி. அவளை பார்த்தே கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. 2 மாசம் ஆச்சு அவகிட்ட பேசி. அத கூட நீங்க விட மாட்டேங்கிறீங்க. போன் அடிச்சா அவ போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நீ கல்யாண பொண்ணு தானே, ஏதாவது யோசிச்சிட்டே இருக்காது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. கல்யாண பொண்ணு தான் இல்லன்னு சொல்லலையே. ஆனா என் ஃப்ரெண்ட் எனக்கு முக்கியம் தானே. முக்கியம் தானே முக்கியம். சரி நான் போய் ஆதி அண்ணா என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். போய் பாத்துட்டு வாடி. உண்மையா சொல்லு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஏன் சோகமா இருக்க? இல்ல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்டி, அதனாலதான். வாழ்க்கையில தப்புங்கிறது நடக்கதான் செய்யும். அதுக்கெல்லாம் இப்படி கோச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பியா? அதுக்கு கல்யாணம் பண்ண நீ சோகமா உட்காந்துட்டு இருக்கலாமா? இல்லடி, அது தப்ப எப்போதுமே மாத்த முடியாது. எந்த தப்புமே மாத்த முடியாதுன்னா இல்ல, ஒரு தப்பு கண்டிப்பா மாத்தலாம். தப்பு பண்ணிட்டோம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போய் சாரி கேட்கலாம். என்னடி நீ அப்படி என்னதான் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டே இருக்க?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடு. இப்படியே சொல்லு, சோகத்திலே உட்கார்ந்துட்டு அரமெண்டல் மாதிரி கல்யாணத்தப்ப சோகமா இருக்க. நான் இவ்வளவு ஹாப்பியா இருந்த நீயே பார்த்ததானே. ஆனா அந்த ஹாப்பி இப்ப என்கிட்ட இல்லடி சுத்தமா. அதுதான் என்னாச்சு, உனக்கும் ஆதி எனக்கு ஏதாவது சண்டையா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. என்கிட்ட நீ நல்லா வாங்க போறன்னு மட்டும் எனக்கு தெரியுது. உனக்கு நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா என்னன்னே எனக்கு தெரியலடி. வாமா நிலா, கல்யாண மாப்பிளைய பாத்துட்டியா? பாத்துட்டு தான் மறுவேளை பார்க்க போறாங்க. ஏண்டி நீ வேற? என்னாச்சு, மாப்பிள்ளை யாருனாலும் தெரியுமா? தெரியலடி, எனக்கு பார்க்க போயிருந்தா பார்த்தேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்ல. எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாதுடி. சந்தோஷம், நீ வேற கடுப்பேத்தாதடி. அம்மா நான் வரும்போது ரெண்டு பேரும் இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருந்தீங்களா, என்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மேரேஜ் பத்தி தான். அப்பா உனக்கு ஜாலி இல்ல? பிடிச்சவங்களையே கல்யாணம் பண்ணிக்க போற? ஏண்டி நீ வேற? ஆமா உண்மையை தானே சொல்றேன். ஆமா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமாடி மாப்பிள்ளை யாருன்னு? ஓ நல்லாவே தெரியுமே. யாரடி மாப்பிள்ளை? மாப்பிள்ளை நல்லா இருக்காங்களா? நான் அன்னைக்கு பார்த்த சரியா ஞாபகம் இல்ல. பாத்தியா மாப்பிள்ளைய? அன்னைக்கு ஏதோ பார்க்ல நிஷாந்த் கூட வந்திருந்தாங்க. கிழிஞ்சதுடி. ஏன் என்னாச்சு? இல்ல சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன் அவ்வளவுதான். தோணு உனக்கு நல்லா தோணும்டி. அட உண்மையாலுமே தோணுச்சுடி. மாப்பிள்ளை சூப்பர் தெரியுமா? தன்னோட காதலியே பத்திரமா வச்சு பாத்துக்குவாங்க. இப்ப வைஃப் ஆக போறாங்க, இன்னும் பத்திரமா வச்சு பாத்துக்குவாங்க. அவ்வளவு நல்லவராடி? ஆமா எங்க மாப்பிள்ளை அவ்வளவு நல்லவராச்சே. என்னடி கதையா உண்மைதானே? ஆமா நம்ம மாப்பிள்ளை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க நீ? எவ்வளவு நல்லவரு, எவ்வளவு வல்லவரு. நீங்களாம் என்ன கிண்டல் பண்ற மாதிரி இருக்குடி. ஏ உண்மையே கிண்டலுக்குலாம் சொல்ல, உண்மையதான் சொல்றேன். ஆனா எனக்கு ஒரு ஹாப்பி. என் ஃப்ரெண்டுக்கும் ஒரே நாள் தான் கல்யாணம், எனக்கும் ஒரே நாள் தான் கல்யாணம். ஒரே மீடியில ஒரே கலர் சாரி, சூப்பரா இருக்குடி. நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? நானும் ஹாப்பியா தான் இருக்கேன். அது மூஞ்சில தெரியலையேடி, அதெல்லாம் மனசுக்குள்ள ஹாப்பியா தான் இருக்கு. நல்லா உருட்டு நீ. ஏ உண்மையை சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே. இன்னும் யாரையும் காணோம், அவ்வளவு வேலையாடி. இன்னும் 2 ஜோடிக்கு கல்யாணம் நடக்க போது அவ்வளவு வேலை தாண்டி இருக்கும். அதனமோ உண்மைதான். பொண்ணும் மாப்பிள்ளையும் சும்மா உட்காந்துக்கலாம், நாங்களாம் சும்மா உட்கார முடியுமா? நாங்களாம் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். நீங்க கல்யாணம் பண்ணும்போது இப்படிதானே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க? ஆமா அதனாலதான் சொல்றேன். அப்பெல்லாம் நீங்க வேலை செஞ்சீங்க, இப்ப நாங்க வேலை செய்யறோம், அவ்வளவுதான். ஆமா புதுசா கண்டிப்பா வந்திருக்காளே யாரு? அது உனக்கு தெரியாது, தாராவோட பொண்ணாண்டி. இது எப்படி எனக்கு தெரியாம நடந்த கூத்து? ஏ அவ பைத்தியம். ஏ நான் பைத்தியம் இல்ல, பாப்பா தான் சொன்னா. போட்டு வளரிட்டாளா? சூப்பர். அதெல்லாம் கரெக்டா வளரிட்டாடி. அவ சும்மா அம்மான்னு சொல்லிருப்பா. சும்மா அம்மான்றா. ஓகே ஓகே, எனக்கு நல்லாவே தெரியுதுமா. கண்டுபிடிக்கிற அந்த கல்யாணம் நடந்து முடிக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. பார்க்கலாம். அதுதான் பாக்குறேன் உனக்கு. இந்த ஆதிரா போனா அங்கேயே செட்டில் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். நகை தாண்டி இவ்வளவு போட்டிருக்கிறது எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் தானே போட்டுக்கோ. முடியலடி போடி. கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கும்ல, அப்புறம் என்ன? ஆமா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாக்கணும்னு நிக்க வைப்பாங்க. இதெல்லாம் தேவையா? நீதான் நம்ம மாப்பிள்ளையவே பாக்கல. இல்ல சொந்தக்காரங்களை பார்த்தா பயப்படுற. இப்படி மாப்பிள்ளைய பார்க்காமலே சமாளிச்ச. நீ போட்டோ கொடுத்தாங்க. நான் என்ன நினைச்ச, கல்யாணம் நடக்கவா போகுது, இதுக்கு எதுக்கு போட்டோவை பார்த்துட்டு தூக்கி வீசிட்டேன்டி. அடுத்த போட்டோவே காணோண்டி. எத்தனை மாப்பிள்ளை போட்டோவை இப்படி தூக்கி வீசிருக்க? அதெல்லாம் எண்ணிக்கை கிடையாது. அம்மா சும்மா சும்மா கொண்டு வந்து கொடுப்பாங்க, தூக்கி தூக்கி வீசிட்டு நல்லா இல்லாம இந்த மாப்பிள்ளைன்றவேன். அதனாலதான் உனக்கு தெரியாமலே கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஆமாண்டி, அதுதாண்டி பிரச்சனையே. ஏன் நம்ம மாப்பிள்ளை அவ்வளவு நல்லவரை, நீ தைரியமா கழுத்தை நீட்டலாம். அப்புறம் நீங்க எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குறீங்க, நல்லவரா இல்லாம மட்டும் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு. அங்கதான் சொல்றல கல்யாணம் மாப்பிள்ளை அவ்வளவு நல்லவர். பாக்குறேன். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை நல்லவரா இல்ல கெட்டவரா வல்லவரா அப்படின்னு நான் பாக்குறேன். தாராளமா பாரு. ஸ்ரீ உங்களை அம்மா கூப்பிட்டாங்க. அம்மா கூப்பிட்டாங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன்டா. போயிட்டு வாடா. ஆனா என்ன முடிவுல நான் இருக்க? நான் நேத்தே சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நிக்கதான் போகுது. உன் ஃப்ரெண்ட் இன்னும் என்ன புரிஞ்சுக்கல. இன்ன வரைக்கும் உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட வரவே இல்ல. நான் அதுக்கு நிப்பாட்டணுமாண்ணா? இல்ல நிப்பாட்டியே தான் ஆகணும். ஃப்ரெண்ட் இன்னும் என்கிட்ட வந்து பேசவே இல்ல. இது நைட்டு பேசினதோட சரி, அதுக்கப்புறம் என்கிட்ட வரவே இல்ல. அப்ப அவ என்ன புரிஞ்சுக்கலன்னு தானே அர்த்தம். புரிஞ்சுக்காத வாழ்க்கை எதுக்கு? ஆனா நிப்பாட்டிட்டு அவ தனியா இருக்கட்டும், நான் தனியா இருக்கேன். இதுக்கு மேல காதலுங்கிற ஒரு விஷயம் கூட நான் யோசிக்க மாட்டேன். நான் என்ன பைத்தியமாண்ணா நீ? அப்படியே வச்சுக்கோனா இந்த கல்யாணம் கண்டிப்பா நிக்கும். உன் ஃப்ரெண்ட் நேத்து நைட்டு நான் திட்டினேன், அவ என்கிட்ட வந்து பேசவே இல்லை. இன்னும் அப்பவாது புரிஞ்சுப்பான்னு பார்த்தேன், அப்ப கூட புரிஞ்சுக்கல உன் ஃப்ரெண்ட். நான் என்னன்னா என் ஃப்ரெண்டுங்கிற உன்னோட காதலினாவ காதலியே இருக்காளே, நான் சொல்றத கொஞ்சம் கூட அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அவளுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போனா, நான் அவ என்ன புரிஞ்சுக்கல. பரவாயில்ல இருக்கட்டும் விடு. அண்ணா நிறுத்தியே ஆகணுமாண்ணா? சொல்லணும், இதை நிப்பாட்டியே ஆகணுமாண்ணா? இல்லடா, உன் ஃப்ரெண்ட் விருப்பம் இல்லாம இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்காது. எனக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரலண்ணா. பாத்துக்கலாம் விடு. நீங்க பாத்துக்கிட்டே தான் இருப்பீங்க, நல்லாவே தெரியுது. நான் புரிய வச்சிருக்கலாம், இன்னமும் நீங்க புரிய வைக்கல பாருங்க. நான் தான் சொன்னல, உன் ஃப்ரெண்டுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ண. உன் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கல, நான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க நல்லா சொல்லுங்க. நீங்க வாங்க ஸ்ரீ. அம்மா தங்கச்சியும் அண்ணனுக்கும் என்னதான் பேசுறீங்க? அதுவா உங்க கூடிய எப்படி முழங்கடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க யோசிக்கிறதெல்லாம் ஒழுங்கா நடக்காது. விடுங்க. அது எனக்கு ஒண்ணு புரியல. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஆரம்பிச்சிட்டேடா நீயும்? அதெல்லாம் ஆரம்பிச்சுட்டே சொல்லு. என்னடா உன் பிரச்சனை சொல்லு. என் பிரச்சனையும் நீதான்டா. ஆரம்பிச்சிட்டியா ரிட்டன்? நான் காலையில காவியா ரூம் பக்கம் போனா அவ அழுந்துட்டு இருந்தா, நான் பார்த்தனே. அவளுக்கு என்னாச்சு? ஏன் அழுந்துட்டு இருக்கா காவியா? ஏன் அதை போய் நீ காவியா கிட்ட கேட்காம என்கிட்ட கேட்டா? நீ தானே அவளை கட்டிக்க போற மாப்பிள்ள, சொல்லு. என்ன அவளை திட்டியா, அடிச்சியா, ஏதாவது பண்ணியா? ஆமாண்டா, எனக்கு ஒரு வேலை இல்ல பாரு. பின்ன ஏன் அவ அழுந்துட்டு இருக்கா? அவ ஃபேஸும் சரியில்ல, ஓ ஃபேஸும் சரியில்ல. நானும் பாக்குறேன், நீங்க எங்களை கூப்பிட வரதுல இருந்து ஃபேஸ் உங்க 2 பேர்த்து டல்லா தான் இருந்துச்சு. அங்கேயே கேட்கணும்னு நினைச்சேன், நான் தான் கேட்காம வந்தேன். சரி உங்களுக்குள்ள ஏதாவது சின்ன பிரச்சனையா இருக்கும், தீந்துரும் நினைச்சா. உங்களுக்குள்ள அப்படி தீர்ற பிரச்சனை கிடையாது. அதிரா என்னாச்சு? உங்க அண்ணன் ஏதாவது சொன்னானா?
சாமி உங்க ஃப்ரெண்டு கிட்டே கேட்டுக்கோங்க. டேய் என்னடா ஆச்சு? இது உன்னோட கல்யாணம். நான் சிரிச்சிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தெரியலடா. டேய் நல்லா தானே சிரிச்சிட்டு இருக்கேன். ஃபேஸ் பார்த்தா அப்படி தெரியல உனக்கு. படம் கேவலமா இருக்கு தெரியல. உண்மையை சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டீங்களே. நானும் பாக்குறேன். நேத்து நைட்டு நானும் ஆதிராவும் உள்ளார வந்தோம். காவியாவும் நீயும் பேசிட்டு இருந்த. நான் பார்த்தேன். ஆதிரா பாக்குறதையும் நான் பார்த்தேன். அப்ப பாத்துட்டு இருந்திருக்கீங்க, என்ன வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. ஆமாமா அப்படியே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஆதிரா உன்கிட்ட பேசும்போது நீ நல்லா மட்டும்தான் பேசிட்டு இருந்த. எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் உன்னோட ஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்கோ. தெரியுது நீ என்னோட ஃப்ரெண்டு தான். உண்மையா தான் சொல்றேன். திரும்பி திரும்பி நீ போய் சொல்லணும்னு நினைக்கிற பத்தியா? ரெண்டு பேத்தோட ஃபேஸும் ஃபுல்லா டல்லா தான் இருக்கு. நான் காலையில ஒரு 4 o'clock எந்திரிச்சு போறேன். அவ ஃபேஸும் டல்லா தான் இருக்கா, அழுந்துட்டு இருக்கா. நான் என்ன ஏதுன்னு கேட்டேன். பட் அவ எதுவும் பதில் சொல்லல. ஒன்னும் இல்லனா கண்ணுல தூசி விழுந்துருச்சுங்கிறா. கண்ணுல தூசி விழுந்து இப்படி அழுந்துட்டு இருக்காளான்னு. அல்ல ரெண்டு பேரும் போய் சொல்றீங்கடா. நல்லா கேளுங்க ஸ்ரீ. ஏதோ சொன்னாலும் ரெண்டு பேரும் காது கொடுத்து கேக்குறது இல்ல. நீயும் என் தங்கச்சிக்குள்ள சேர்ந்துட்டியாடா? உண்மையை சொல்லுடா நீ. வேற ஒண்ணும் அது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். அது போயிரு விடு. போகக்கூடிய ப்ராப்ளம் இது. உண்மையுமே சின்ன ப்ராப்ளம் தான். விடு, அதுவே போயிரும். நல்லா அடிச்சு மட்டும் விடு. நீ சொன்னா கேட்க போறது கிடையாது. போ. ஏதாவது பெரிய ப்ராப்ளமா மட்டும் இருக்கட்டும். அப்புறம் உனக்கு இருக்குடா. பெரிய ப்ராப்ளம்லாம் இல்ல, சின்ன ப்ராப்ளம் தான். விடு. பாக்குறேன். அன்னையில இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன். உங்க ரெண்டு பேத்தோட ஃபேஸ் டல்லா தான் இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா உட்காந்து பேசி முடிக்கிறத விட்டுட்டு ஏன்டா அப்படி பண்றீங்க? எனக்கும் தங்கச்சிக்கும் திடீர்னு தான் கல்யாணம் ஆச்சு. நாங்க சந்தோஷமா இல்லையா? இல்ல. அதுவே என்கிட்ட நல்லா வாங்க போற. சரி தத்துவமா சொல்லிட்டு இருந்தீங்களே, இடையில கொஞ்சம் பிட் போடலாம் தான். நீங்க சொல்லுங்க. எங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் ஹாப்பி தான். உன் ஃப்ரெண்டு நம்புடா. நாங்க ரெண்டு பேரும் ஹாப்பி தான். என் ஃப்ரெண்டை நம்புறலாம் தானே நான் கேக்குறேன். ஏதாவது பிரச்சனையான்னு? ஐயோ சாமி, எந்த பிரச்சனையும் இல்ல. இப்பதான் என்னோட வைஃப் கேட்டுட்டு இருந்தா. இப்ப நீயா? ரெண்டு பேரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. போ கீழே அவ்வளவு வேலை இருக்கு. போய் பாரு போ. அப்படியே உன் பொண்டாட்டியும் இழுத்துட்டு போயிருப்போ. என்ன வர சொன்னாங்க, என்ன கூப்பிட்டு. ஆமா மாலை எடுத்துட்டு வர சொன்னாங்க. கழுத்துல போட்டுக்கோ. காவியாவுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏன்ட்ட கொடுங்க, அங்கதான் போறேன். அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுறேன். அங்க டேபிள் மேல வச்சிருக்கேன். அதை எடுத்து அப்படியே கொடுத்துரு காவியா கிட்ட. ஓகே. நான் போய் நிஷாந்த் கிட்டயே கொடுத்துட்டு வந்துடுறேன். நிலாவும் அங்கதான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவளுக்கும் சேர்த்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு. சரி ஸ்ரீ. நிஷாந்த் நீங்க? நீதான் பொண்ணா? நான் கேட்கணும். அம்மா நீக்கு எதுக்கு நீ பார்க்குக்கு வந்த? அம்மா பார்த்த பொண்ணை பார்க்க வந்திருந்த அன்னைக்கு. நீ எதுக்கு வந்திருந்த? நான் அம்மா பார்த்த மாப்பிளைய பார்க்க வந்திருந்தேன். அப்பயும் உன் பக்கத்துல இருக்கவங்க தான் மாப்பிள்ளை நான் நினைச்சேன். ஏன்னா அவர் தான் கோட் ஷூட் போட்டிருந்தாரு. அன்னைக்கு அம்மா சொன்னாங்க கோட் ஷூட் போட்டிருக்கவங்க தான் மாப்பிள்ளைன்னு சொல்லி. அன்னைக்கு நானும் கோட் போட்டிருந்தேன். பட் கழட்டிட்டேன். எதுக்குடா கழட்டின? நீதான் பொண்ணு தெரிஞ்சதுன்னா அப்பவே கல்யாணம் நிப்பாட்டி இருப்பேன். எனக்கும் அதேதான். இப்ப என்ன நிஷாந்த் பண்றது? வேற வழியில. எனக்கு வரப்போற பொண்ணுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு நினைச்சேன். எல்லாமே உனக்கு தெரியும் தானே. கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். எனக்கு புரியல. நீ பொண்ணு போட்டோவே பார்க்கலையா? இல்ல நான் பொண்ணு போட்டோவை பார்க்கல. நீ பாத்தியா? இல்ல நிஷாந்த், உன்னை பார்த்தா உன்னை தெரியாம இருக்க போகுது. அன்னைக்கு பார்க்கணும்னு அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் தூக்கி வீசிட்டேன். நானும் அந்த போட்டோவை தூக்கி வீசிட்டேன். இப்ப என்ன பண்றது? நீ ஏன் மாப்பிள்ள போட்டோ பார்க்காம ஓகே சொன்ன? ஏன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. எங்க அம்மா அப்பாவோட விருப்பம் தான் என்னோடது. சரி ஓகே. அப்ப கடவுள் நீங்க அன்னைக்கு பண்ணது உண்மைதானா? இவர்தான் என் மாப்பிள்ளையா? எனக்கு தான் தெரியாம போயிருச்சா? ஆனா என் மனசுல இருந்த சின்ன ஆசையை நிறைவேற்றிட்டீங்க கடவுள். தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நிஷாந்த். எனக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். அவன் என்ன நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சேன். நல்லா பாத்துக்குவான்னு நினைக்கிறேன். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே. இப்ப ஏன் கண்ணீர் விட்டுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல ஆதி. நீ கவலைப்படாத. இந்த கல்யாணத்தை நான் நிப்பாட்டதான் போறேன். ஆதி நான் இப்ப நிறுத்த போற காவியா. அம்மா ஆதிஷு அமைதியா இருங்க. அம்மா. ஆனா என்னாச்சு? ஏன் கத்துறீங்க? அது ஒண்ணும் இல்லடா. ஆதி அமைதியா இருங்கன்னு சொன்னேன். சாரிடா, என்னால கேட்க முடியாது நீ சொல்றது. டேய் இப்ப அமைதியா இருக்க போறியாடா? இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்ல. அப்ப நிப்பாட்டதானே முடியும். ஏன்பா என்னாச்சு? அம்மா ஒண்ணும் இல்ல, சும்மா கூப்பிட்டேன். கொஞ்சம் தண்ணிக்காக அடிச்சிச்சு. காவியாவே எடுத்து கொடுத்துட்டா. சரிப்பா. இப்ப என்ன உனக்கு தான் விருப்பம் இல்ல கல்யாணம் பண்றதுக்கு? ஆதி ப்ளீஸ், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆதி. சாரி ஆதி. இப்ப நினைச்சு பார்த்தேன் இந்த கல்யாணம் நிக்க வேணாம் ஆதி. ப்ளீஸ் ஆதி. நீ இந்த கல்யாணம் நிக்க கூடாதுன்னு சொல்றேன்னு நினைக்கிறேன். நீங்க லவ் பண்ண பொண்ணு நான் தானே? அப்ப உனக்கு ஓகே தானா? நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஆதி. சாரி ஆதி. அவசரத்துல முடிவு எடுத்துட்டேன் ஆதி. கனி பாப்பா தான் சொன்னா. இப்ப வந்து புரிஞ்சுக்கிறியா நான் எந்த தப்பு பண்ணலன்னு? இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். என்ன தப்பு பண்ணீங்க நான் சொல்றேன். ஜோலி முடிஞ்சிச்சுடா. ஆனா திரும்பி கேக்குற ஆதி. சாரி ஆதி. பரவாயில்ல விடு. உனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே தானே? எனக்கு உங்களை கல்யாணம் பண்றதுல சந்தோஷம் ஆதி. நீங்க என் கழுத்துல தாலியை கட்டுங்க. இந்தாங்கம்மா தாலி வாங்குங்க. உண்மையிலுமே உனக்கு என்ன கல்யாணம் பண்றதுக்கு சம்மதமா நிலா? இப்ப கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு ஒரு பையன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி பையன் கிடைச்சிருச்சு. நிலா நீ என்ன சொல்றியா? உங்களை மட்டும் தான் சொல்றேன். நீங்க என்ன நல்லா வச்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம்.
முன்னாடியே நான் உங்களுக்கு பொண்ணுன்னு தெரிஞ்சதுதான் நீங்க நிப்பாட்டி இருப்பீங்க. நிப்பாட்டாத வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணத்துல எனக்கு முழு சம்மதம் நிஷாந்த். என்னம்மா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் தானே? உன்னை நம்பி கட்டலாம்ல, என்ன நல்லபடியா பாத்துக்குவல? அத நான் கேட்கணும், என்ன நல்லபடியா பாத்துக்குவீங்க தானே? அதெல்லாம் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன். அப்ப தாராளமா கட்டலாம். என்னாச்சு? இல்ல கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் என் மேல கோவப்பட மாட்டல? சரி, எனக்காக மனசு மாறும் போது நான் மாற மாட்டேன் உங்களுக்காக. இல்ல அதுக்கப்புறம் நான் சொல்றேன்ல, எனக்காக நீங்க மாத்திக்கும் போது உங்களுக்காக நான் மாத்திக்குவேன். பிரியா மாதிரி வரலனாலும் ஏதோ எனக்கு பிடிச்ச அளவுக்கு நான் பாதி வந்துருவேன். அவங்கள மாதிரியே உங்களை பாத்துக்க முடியுமான்னு தெரியாதா, நான் பாத்துக்குவேன். நீ என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும். என் அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டா எனக்கு போதும். உங்களுக்கு என்ன கவலை, நான் பாத்துக்கிறேனுமே. உனக்கே உன்னை பாத்துக்க தெரியாது, இதுல என்ன பாத்துக்க போறியா? அதை விட உங்க அம்மா உனக்கு சமைக்க தெரியும்னு சொன்னாங்க. அது ஏதோ சும்மா அடிச்சு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உங்களை நல்லபடியா பாத்துக்குவேன். தாலியை கட்டுங்க. கட்டலாமா? தாராளமா கட்டலாம், கட்டுங்க. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. மாப்பிள்ளைங்க 2 பேரும் அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சுடுங்க. அப்புறம் என்னமா ஹாப்பி தானே? ஆனா கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு அதுதான் உங்க ஃப்ரெண்ட் ஓகே சொல்லிட்டாங்களே. ஏண்டா உங்க எதுக்கு நான் பலிகடா? கல்யாணம் வேணாம், நான் நிப்பாட்ட போறேன்னு சொல்லிட்டு சரியா நாள். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாதி. என்ன உனக்கு ஓகே தானே? ஓகே ஓகே, நல்லா பாத்துக்கிட்டா மட்டும் போதும் எனக்கு. அதெல்லாம் சும்மா எப்படி ராணி மாதிரி வச்சு பாத்துக்கிறேன் பாரு உன்னை. ரொம்ப தேங்க்ஸ் நிஷாந்த். நான் கூட யாரு மாப்பிள்ள அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன் தெரியுமா? ஆனா நீங்க என் பக்கத்துல இருக்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. போதும் போதும் கழுத்த இருக்காத. ஓகே ஓகே. நிழல் போல நானும் நடை போல நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம். என்னோட செலக்ஷன் சாரி சூப்பரா இல்லாம போகுமா? அங்க நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சாடி. அங்க நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. சோகமான விஷயம்னா உன் கல்யாணத்தை அவங்கனால பார்க்க முடியல, அவங்க கல்யாணம் உன்னால பார்க்க முடியல, அவ்வளவுதான். பரவாயில்ல, வீடியோல பாத்துக்கலாம். அப்புறம் என்ன, ஓகே தானேண்ணா? உங்க ஃப்ரெண்ட கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு சம்மதம் தான்ப்பா. ஓகே ஓகேண்ணா. அப்பா இப்படி நம்ம ஃபேமிலியை பத்தி எவ்வளவு நாள் ஆச்சுல? அது என்னமோ உண்மைதான்டா. நம்மளும் ஒன்னா இருக்கிறதே இந்த 2 days தான். 2 daysல சந்தோஷமா இருக்கணும். எல்லாரும் தனித்தனியே பிரிஞ்சுட்டு இப்ப பாரு ஒன்னா இருக்க. எல்லாரும் ஒன்னா இருக்கிறது எவ்வளவு ஹாப்பியா இருக்குல்ல? எங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா இருக்கும் போது ஒரு ஹாப்பி தான். அம்மா ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணீங்களே, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நல்லா பேசிட்டீங்களா? சூப்பரா பேசிட்டோண்ணா. ஏன் கீதா இன்னும் வரல? இல்ல எனக்கு புரியல, ஏன் எல்லாத்துக்கும் ஒரே கேள்வி வருது? நாங்க தான் சொல்லிட்டோம் வருவா, எப்ப வருவான்னு எங்களுக்கே தெரியாது. நாங்க தான் சொல்லிட்டோம்ல, ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கூட்டத்துல எங்க ஃப்ரெண்ட் இவன் மட்டும் மிஸ் ஆகுறான். அவனும் வந்திருந்தா ஜாலியா இருந்திருக்கும். ஆமாண்டா தர எங்க போனாவன்? ஐயோ ஆண்டவரே, அடுத்த கேள்வி எடுத்து வச்சிட்டீங்களா? அண்ணனும் வந்துட்டு இருக்காங்க, வந்துருவாங்கண்ணா. அவங்க இதுல கொஞ்சம் வேலை முடியல, இப்பதான் முடிஞ்சுச்சா வந்துட்டு இருக்காங்க. ஓ சரிடா, வந்துருவாங்க தானே? வரலனா என் தலைய விட்டு உங்க கையில கொடுத்துறேன்னா வந்துருவாங்க. அதுக்கேமா உன் தலையை விட்டு நீ கையில கொடுக்கணும்? ஆமா, உங்களுக்கு வாய் இருக்கு, அடுத்தவங்க கிட்ட கேள்வி கேட்டே கொன்றுவீங்க போல. அதுக்கு என் வாய் இல்லாம போயிருச்சுன்னா நீங்க என்கிட்ட கேட்க முடியாதுல, அதனாலதான். அப்புறம் காது இல்லாம போயிரும், காது கேட்காம காது இல்லாம போயிரும். ரொம்ப சந்தோஷமா இருப்பேனா? செஞ்சிரு, எல்லாத்துக்கும் நல்லதுதான். உன் தலையும் சேர்த்துதான் வெட்டுவேன், கவலைப்படாத. அதான் அவங்க தலையை அவங்கவுங்க உருட்டிக்கோங்க. உருட்டி பந்து மாதிரி விளையாண்டுட்டு இருங்க. அம்மா கார்த்திகா பாப்பா எங்க? அவ ஸ்ரீ அண்ணா கூட இருக்கா. அனி சூர்யா கூட இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க எங்க நிக்கிறாங்க? அவங்க அந்த சைடு நிக்கறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா அழுந்துட்டே இருந்தால அத வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க. சரி ஓகேடா. இன்னும் 2 பேர் அங்க தனியா வேற விட்டுட்டு வந்திருக்கோம். என்ன பண்றாங்களோ தெரியல. ஆமா, அந்த 2 ஜோடி நம்மள பிடிச்ச கழுவிகளே ஊத்திட்டு இருக்க போறாங்க. அது இல்லாம நிலாவுக்கு நிஷாந்த் தான் மாப்பிள்ளன்னு தெரியல, நிஷாந்துக்கு நிலாதான் பொண்ணுன்னு தெரியுது. அப்பப்பா ஒரே ஷாக்ல கல்யாணம் தான். நான் எப்படி வாழ போறாங்கன்னு தெரியல. சந்தோஷமா வாழ்ந்தா சரிதான். அதெல்லாம் எங்க ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட் நல்லாவே பாத்துக்குவாங்க. அதே மாதிரி எங்க ஃப்ரெண்ட் உங்க ஃப்ரெண்ட் நல்லா பாத்துக்குவாங்க. பாக்குறோம் உங்க ஃப்ரெண்ட் நல்லா பாத்துக்கிறாங்களா, எங்க ஃப்ரெண்ட் நல்லா பாத்துக்கிறாங்களான்னு. பாப்போம். அம்மா இந்த வார்த்தைய காலையில இருந்து 100 டைம் சொல்லிட்ட நீ. அப்படியே தங்கமணி பேசுவியா? சோக்க பேசினா தங்கச்சி ஊங்குறாளா?
அச்சச்சோ, இந்த 2 வாண்டை வச்சுட்டு சமாளிக்க முடியாது போலடா. இந்த சர்ச்சை 4 டைம் சுத்த வச்சுட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. இப்பெல்லாம் அழுகாம இருக்கா. அங்க போய் கல்யாணத்தை பாக்கலான்னு போனா அழுந்துடுறா. அதுதான் பாருடா, நம்மள தனியா நிக்க வச்சுட்டாங்கடா 2 பேரும். உங்களுக்காக தானே நின்னுட்டா போச்சு. 2 வாண்டிய வச்சு சமாளிக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான் போல. 2 தங்கச்சி எப்படி சமாளிச்சாங்கன்னு தெரியல. அதுதான் பாருடா, நம்ம நின்னாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நின்னு ஒரு 5 நிமிஷம் பேசலான்னு பார்த்தா ஊன்னு பாப்பா அழுந்துடுறா. என்னதான் பண்றத, கல்யாணத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியாது. சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. கௌசி கிட்ட இருந்து நம்ம கிட்ட வந்தா அழுக்கைய நிப்பாட்டுவா, நம்ம தூக்கிட்டு போய் காட்டுவா. அவளும் பாவம்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா நம்மள பாவமாக்கிடுவா போல இவ. அது என்னமோ உண்மைதான்டா. என்னமா அழுகுறா. சர்ச்சில் இருக்க எல்லாரும் நம்மள பாக்குறாங்க, என்ன பாப்பா அழுகுறான்ட்டு. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு வரதுக்குள்ளே அவ்வளவுதான் போல. அது இல்லாம உனக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள குழந்தை பிறந்துருச்சா? ஐயோ முடியலடா. ஆமா, இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கும், அதுக்குள்ள இப்ப குழந்தை பிறந்திருக்கும். கொஞ்சம் கூட அறிவில்லடா. இவங்கள பார்த்து நம்ம பேசுறதுக்குள்ளாரே அவ்வளவுதான், நம்ம தலையே வெடிச்சிரும் போல. அச்சோ, ஒன்னும் பேசலடா. அப்போ ஒரு ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, யார் வாங்கி கொடுத்தா? ஓ, காவியா அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? சரிடா. ஆமா, காவியா அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க இவளுக்கு. என்ன அங்க இருக்கும் போதெல்லாம் ரொம்ப வாழு போல. பார்த்தால கொஞ்சம் வாழாம். அதனால வாழு பண்ணலையாங்க. கனி பாப்பா, நீ நல்லா பொழைச்சுக்குவ. எப்படி பேசுறா பத்தியாடா? அங்க வாழு பண்ண மாட்டாளா, இங்க வாழு பண்ணுவாளா? ஜோ தங்க கியூட்டா பேசுறீங்க. தேங்க்யூவே சொல்ல வரல, நீ பேசுறியா? பாப்பாவுக்கு இல்லாத உரிமையா நீ பேசுறா தங்கோ. நீ நல்லா பேசு. இந்த அப்பா என்ன சொல்ல போற, நீ நல்லா பேசு. யாரு என்ன கேட்டாலும் அப்பா பேசிக்கிற. கச்சோட தங்கோ, எங்களை விட்டுருப்பா. அம்மாண்டா கனி பாப்பா, எங்களுக்கு காலெல்லாம் வலிக்குது, இங்கே நின்னுக்கலாம். ஜோ தங்க, நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்குது. ஆமா, அப்பா கூட அமெரிக்கா வரியா? அச்சோ, ஏண்டா? வாய பத்தி அதுக்கு. இதுல அமெரிக்கா வரமாட்டாலாம். அப்பா உன்னை கடத்திட்டு போயிருவேன், பரவாயில்லையா? அடிப்ப. அது வரைக்கும் என் கை பூசப்பட்டு இருக்கோம்னு நினைச்சியா? பாத்தியாடா பாப்பாவுக்கு கொழுப்பு. இதெல்லாம் உனக்கு தேவையா? அமைதியா வாய மூடிட்டு நிக்கணும். இப்போ பாப்பா கிட்ட நான் பேச மாட்டேன். ஆமா, உன் மேல நான் கோவமா இருக்கேன். போ. அச்சோ தங்கோ, யார் இதுல சொல்லி கொடுத்தது? அச்சோ தங்கோ, இவ்ளோ அறிவா உனக்கு? இதுதான் பத்தியா, நமக்கு இல்லாத அறிவு கூட பாப்பாவுக்கு இருக்கு. உங்க அப்பா சாரி கேட்டுக்கிற, அப்பா மேலதான் தப்பு. இது என்னடா புது விதமான சிரிச்சுட்டே அழுந்துட்டு இருக்கு பாப்பா. தங்க பால் டப்பால எடுத்துட்டு வந்து கொடுப்பாளா? பால் கொடுத்தா என்ன தூங்குவாங்கன்னு பாப்பாவுக்கு தெரியல போல, அவ தூங்க வச்சாலாம். அச்சோ, பாட்டு பாடி தூங்க வச்சுங்களா? ஜோ தங்கோ, எல்லா வேலையும் செய்யும் போல இப்பவே. ஆர்த்திகா பாப்பாவே எப்பவுமே சந்தோஷமா பாத்துக்கணும், சரியா? ஜோ தங்கோ, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ கஷ்டப்படுத்த மாட்டேன்னு. என் தங்க பாப்பாவை பத்திரமா பாத்துக்குவான்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அங்க கல்யாணம் நடக்க போது நம்ம பாப்பா கூட விளையாண்டுட்டு இருக்கோம்டா. பத்தியா பாப்பா எவ்வளவு அழகா பேசுறான்னு. அமெரிக்கால இருக்கும் போது கார்த்திகா பாப்பாவெல்லாம் பார்க்கவே இல்லை. இங்க வந்ததுக்கு அப்புறம் கார்த்திகா பாப்பாவை பார்த்தேன், கனி பாப்பாவை பார்த்தேன். எவ்வளவு அழகா பேசுறா பத்தியா? இன்னும் குழந்தை அவ்வளவு கியூட்டா பேசுது. அங்க பத்தியா தேங்க்யூ சொல்ல தெரியலனாலும் சொல்லுது. என் தங்கத்துக்கு அப்புறமா சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன். தங்கம், கார்த்திகா பாப்பா அதெல்லாம் சாப்பிட கூடாது. போதுமா? நமக்கு வேலை மிச்சம்டா, விட்டுருடா. வாங்கி கொடுத்துட்டா போச்சு பாப்பாவுக்கு. என்ன பாப்பா கூட இருக்கும்போது ஜாலியா சிரிச்சுட்டே இருக்கலாம்டா. என்னவா வாய் அடிக்கிறா? சரியான பேச்சு இவகிட்ட இருந்து. அது என்னமோ உண்மைதான், இவ இருக்க இடத்துல கலகலன்னு இருக்கும்டா. ஜாலியா சிரிச்சுட்டே பேசிட்டு இருப்பா போல. ஆமாண்டா,
கொஞ்சம் நஞ்ச பேச்சா எல்லா பேச்சும் தெரிஞ்சிருக்கு இவளுக்கு. இதுல கார்த்திகா பாப்பா சாக்லேட் சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேனா. அவ்வளவு அறிவு இருக்கு பாரு பாப்பாவுக்கு. நமக்கெல்லாம் இதை விட வாய் கம்மி தாண்டா, பாப்பாவுக்கு தாண்டா வாய் அதிகம். சின்ன வயசுல நான் கூட என் தம்பிக்கு தராம தான் சாக்லேட் சாப்பிடுவேன். எப்படி பேசுறா பத்தியா? அதுதான் பாரு, நம்ம கூட இவ்வளவு வாயில அடிச்சிருக்கவே மாட்டோம். இவ எல்லாத்துக்கிட்டையும் சரியான வாய். எவ்வளவு அழகா பேசுறா பத்தியா, இந்த வயசுலயே எவ்வளவு அழகா எல்லாமே புரிஞ்சிருக்கு இவளுக்கு இல்ல? ஆமாட்டா, இந்த வயசுலயே அழகா சொல்லி கொடுத்துருக்காங்க. சூப்பர். என்னடா தங்கம், எல்லாரும் போலாமா? அவளோட ஸ்ட்ரென்த் அதுக்குடா தங்கம். வாய பத்தியா, இங்கே நிக்கணுமா பாப்பாவுக்கு? கார்த்திகா பாப்பா இருந்தா உனக்கு வருத்தமா இருக்குமா? வருத்தமா இருக்கும். சரிடா தங்க, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம், தாலி கட்டும் போது. சரி போலாம். அச்சோ, கார்த்திகா பாப்பா அண்ணனை பிடிச்சி என்ன டார்ச்சர் பண்ண போறாளோ தெரியல. ஆமாண்டி, கனி வேற கூட போயிருக்கா. வாய் சரியான வாய் அவளுக்கு. ஆமாண்டா, சொல்ல மறந்துட்டேன். கனிப்பாப்போட வாய் அப்பா முடியல. நம்ம கிட்டயே ரிவர்ஸ் கேள்வி கேட்பா போல, அந்த அளவுக்கு வாய். ஆமாடா, சரியான வாய். அவகிட்ட கொஞ்சம் பேசணும்னு வைங்களேன், அவ நம்மளையவே குழப்பி விட்டுருவா. சாந்தனம் கூடயே சூர்யா கூடயே எப்படி டார்ச்சர் பண்றாளோ தெரியல. பாவம் பசங்க சிக்கிட்டாங்கன்னு சொல்லு. ஆமா, கார்த்திகா பாப்பா வேற அழுந்துகிட்டு இருந்தா. வெளியில போய் அழுகி நிப்பாட்டிட்டாலே இல்ல அழுந்துட்டு இருக்காளான்னு தெரியல. அவளுக்கெல்லாம் வேற ஒரே இடத்துல நின்னா சுத்தமா பிடிக்காது. இந்த சர்ச்சை எத்தனை டைம் ரவுண்ட்ல சுத்திட்டு வந்தாங்களோ தெரியல. அது எப்படியோ ஒரு 4-5 டைம் போயிருக்குமா? ஆமாண்ணா, ஒரு இடத்துல நின்னா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அவளுக்கெல்லாம் நடந்துகிட்டே இருக்கணும்னா. கொஞ்ச நேரம் நிக்க முடியாதுண்ணா அவகிட்ட. சரி விடுங்க, பாத்துக்கலாம். எப்படியோ ஒரு நாளைக்கு தானே அனுபவிக்கிட்டோம். பாவம். இப்ப எங்க நின்னுட்டு இருக்காங்கன்னு வேற தெரியல. எங்க நின்னுட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சா கூட பாப்பாவை தூக்கிட்டு வரலாம். அவங்க என்னமோ இந்த சர்ச்சை ரவுண்ட் அடிச்சுட்டு தான் இருக்க போறாங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற அங்க வேற போகணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க மண்டபத்துக்கு வந்துருவாங்க தானேண்ணா? ஆமா, முடிச்சிட்டு வந்துருவாங்க. அவங்க இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, முடிச்சிட்டு வந்துருவாங்க. ஓ, அப்படியாண்ணா? ஓகேண்ணா. அஜோ, கண்டிப்பா எங்க கார்த்திகா பாப்பா? அப்பா கூட இருக்காளா? ஓகேடா. பாப்பா அழுகுறாளா? ஓ, அப்படியாடா தங்கம். ஓகேடா. ஏன் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்க? அப்பாவுக்கு இடம் சூப்பரா இருக்கும். சரிடா தங்கம், எங்கேயாவது ஓடுறேன்னு எங்கேயாவது கீழே விழுந்துடாத. போயிட்டு வா. பாப்பா அழுந்தா கூப்பிடு, சரியா? சரி, பாத்து பத்திரமா போகணும். எங்கேயும் கீழே விழுந்துடாது, சரியா? ரியானா, பாய் பாப்பா. பாய், போயிட்டு வா. இங்க எதுக்கு அதுக்கு பாயா? பாய்டா தங்கம், போயிட்டு வா. வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் மதிக்கவும் அன்பு செய்யவும் தயாராக இருக்கிறீர்களா? தயாராக இருக்கிறோம். திரு அவையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவிங்கள். ரகு என்கிற நான் ரியா என்கிற உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் ரியா என்கிற உடல் நான் நலத்திலும் ரகு நோயிலும் என்கிற உங்களை என் நான் உனக்கு கணவராக பிரமாணிக்கமாய் ஏற்றுக்கொள்கிறேன். இருந்து என் இன்பத்திலும் வாழ்நாள் எல்லாம் துன்பத்திலும் உடல் உன்னை நலத்திலும் மதிக்கவும் நோயிலும் அன்பு நான் செய்யவும் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். பிரமாணிக்கமாக இருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். அவையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த உங்கள் சம்மதத்தை ஆண்டவர் நிறைவுடன் ஏற்று ஆசீர்வதிப்பாராக. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உனையே